بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கின்ற தூதுத்துவ கொள்கையையும் திருமறை குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபி மொழிகள் மட்டும்தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களாகும். மார்க்கத்தின் பெயரால் சஹாபாக்கள், முன்னோர்கள், இமாம்கள், பெரியார்கள் இவர்கள் பெயரால் சொல்லப்படுகிற சொந்த கருத்துக்கள் அது மார்க்க கூற்றுகளாக ஆகாது என்கிற இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்தை விளங்கி மக்களிடத்தில் விளக்கி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சத்திய இஸ்லாத்தை பல்வேறு பிரச்சார கட்டங்களில் ஒரு வகையாக பொதுக்கூட்டங்கள் நடத்தி அந்த பகுதியில் உள்ள மக்களை திரட்டி இந்த விளக்கங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்திலே இணை வைப்பிற்கு அழைப்பவர்கள் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. யார் அப்படி அழைக்கிறார்கள்? யாரை பற்றி இது சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களிடத்திலே சொல்லி நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு யாதொன்றையும் இணை கற்பிக்காதீர்கள் என்று சொல்லி அழைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள், அவர்களை தவிர வேறு யாரையும் மார்க்க ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறோம். இப்படி சொல்லி இந்த சத்தியத்தின் பால் மக்களை நாங்கள் அழைக்கிறோம். இதே சமுதாயத்தில் இன்னொரு பிரிவினர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். அப்படி அழைக்கிற பொழுது, அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்று அழைக்கிற பொழுது, 5 வேளை தொழவாருங்கள் என்று அழைக்கிற பொழுது, ஒரு வாரம் எங்களோடு வெளியூருக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிற பொழுது, 1 மாதம் வாருங்கள் என்று கூட்டிச் செல்லுகிற பொழுது, 40 நாள் 4 மாதம் வாங்க என்று ஊர் ஊராக அழைத்து செல்கிற பொழுது, 5 வேளை தொழுகையை தானே கற்றுக் கொடுக்க அழைக்கிறார்கள். இந்த மார்க்க சட்டங்களை போதிப்பதற்குத்தானே அழைக்கிறார்கள். அவர்களை பார்த்து இணை வைப்பிற்கு அழைப்பவர்கள், இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற ஒரு பாவத்திற்கு அழைப்பவர்கள் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் என்று நீங்கள் நினைக்கலாம். நாம பொதுவாக போற போக்கில் இந்த குற்றச்சாட்டை வைக்கவில்லை. உங்களுடைய சிந்தனைக்கு சில செய்திகளை நாங்கள் விடுக்கிறோம். நீங்கள் சிந்தித்து நியாயமானதை முடிவு செய்து கொள்ளுங்கள். இதுல யாரு சொல்ற ஆள் எப்படிப்பட்டவங்க? பெரிய தலப்பா கட்டி ஜிப்பா போட்டு பல வருஷம் பல மதரசாக்களை படித்து பல வருஷம் பல மதரசாக்களை ஓதி கொடுத்து பல பள்ளிவாசல்களை இமாமத் பணி செய்து குத்துபா பேருரை நிகழ்த்தி கிப்லா டைரக்ஷன் பண்ணுறதுக்கு சில சீமாத்து குச்சியில் தொடப்பு குச்சியில் சில வித்தைகளை செய்துவிட்டு அஜரத்து கிப்லான்னு பேர் வாங்கி அதை வைத்து பிரச்சாரம் செய்கிற நபரா?
அல்லது ஒரு சாதாரண ஆளா என்று நீங்க பார்க்காதீங்க. இவர்களுக்கு பின்னால் பெரிய பேக்ரவுண்ட் இருக்குதா, பெரிய கோடீஸ்வரர்களா அல்லது சாதாரண நிலையில் இருக்கிறாங்களா என்று பார்க்காதீங்க. இவர்களுக்கு பின்னாடி ஊர் ஜமாத்து கட்டுப்பட்டு நடக்குதா என்று நீங்க பார்க்காதீங்க. அது தனியாளாக இருந்தாலும் ஒரு பெரிய படையாக இருந்தாலும் சொல்லப்படுகிற செய்திகளில் நியாயமாக இருக்கிறதா என்று பாருங்கள், உண்மையாக இருக்கிறதா என்று பாருங்கள், ஆதாரத்தோடு இருக்கிறதா என்று பாருங்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பார்வையாளர்களைத்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்கிறான். ஃபபஷ்ஷிர் இபாதி அல்லதீன யஸ்தமிஉனல் கவுல், சொல்லப்படுகின்ற செய்திகளை சில அடியார்கள் செவிதாழ்த்தி கேட்பார்கள். ஃபயத்தபிஉன அஹ்ஸனா, அப்படி செவிதாழ்த்தி கேட்பவர்கள் அதிலே மிக அழகானதை பின்பற்றுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சொல்லப்படுகிற செய்திகளை உள்வாங்கி அதில் எது சரியானதோ, எது நியாயமானதோ, எது அழகானதோ அதை பின்பற்றுபவர்களுக்கு நீங்க சொர்க்கம் இருக்கிறது என்று நற்செய்தி சொல்லுங்கள். உலாய்கஹுமுல் முஹ்ததி, இவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். நேர்வழி பெற்றவர்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சான்று வழங்குகிறான். யாரை பற்றி? சொல்லப்படுகிற செய்தியை சொல்ற ஆளை பார்க்காம, அந்த இடத்தை பார்க்காம, அவங்க நிலையை பார்க்காம சொல்ற செய்தி என்ன, அதற்கு அவர்கள் வைக்கிற ஆதாரங்கள் என்ன, அது உண்மையா இருக்குதா, அது நியாயமா இருக்குதா? நியாயமா இருந்தா ஏத்துக்குங்க, யார் சொன்னாலும் சரி. அநியாயமாக இருக்குது, பொய்யாக இருக்கிறது, ஆதாரமற்ற குப்பைகளாக இருக்கிறது என்றால் அதை உலகமே திரண்டு சொன்னாலும் மறுத்து விடுங்கள். இதைத்தான் நீங்கள் ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு முடிவெடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நியாயமான ஒரு பார்வை இருக்கிறதோ, நடுநிலையான ஒரு கண்ணோட்டம் இருக்கிறதோ, யார் தப்பு செய்தாலும் தவறுகள்னா அதை சுட்டி காட்டணும், சரியான விஷயம்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். இது தௌஹீத் ஜமாத் சொல்லுது அதனால் நான் ஏற்றுக்க மாட்டேன் என்ற காழ்ப்புணர்ச்சி படாமல், பொறாமை கொள்ளாமல், இவர்கள் ஒரு சின்ன கூட்டமாக இருக்கிறாங்க இப்போ நம்ம இதை ஏற்றுக்கணும் என்று ஊர் உலகத்திற்கு பயந்து கொள்ளாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து, மனசாட்சிக்கு பயப்படணும்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சமாவது ஊர் உலகத்துக்கு தெரியாட்டி பரவாயில்ல, உன் மனசை தொட்டு சொல்லு இது நியாயமா என்று சொல்வார்களே, அந்த நியாயமான ஒரு பார்வையோடு பாருங்க. அவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழியே காட்டுவான். ஒருத்தன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று வந்ததற்கு பிறகு அவன் அல்லாஹ்வுக்கு பயந்து முடிவெடுப்பான். அல்லாஹ்வை பற்றி அறியாதவன், அதை பற்றி உணராதவன் தன் மனசை வச்சு முடிவெடுக்கலாம்ல. சரிதான், இவங்க சொல்ற நியாயமானு தெரியுது, வெளியே சொல்ல வேணாம், மனசளவில் தெரியும்ல, அதை வைத்து முடிவெடுங்க. அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். எப்படின்னு கேட்டா, நஜ்ஜாஷி மன்னர் சம்பந்தமாக வரலாற்றிலே ஒரு செய்தியை நாம் அறிந்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்து போதனை செய்கிறார்கள். மக்காவில் 40வது வயசுல இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்று தூதுத்துவத்தை ஏற்றதற்கு பிறகு மக்களிடத்தில் சத்தியத்தை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் மக்காவில் இருந்து இந்த மார்க்கத்தை சொல்ல முடியாத அளவிற்கு கடுமையான நெருக்கடிக்கும் பிரச்சனைக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த துன்ப துயரத்திற்கு ஆளாக்கப்பட்ட நெருக்கடியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்காவில் இருந்து அபிசீனியாங்கிற ஒரு தேசம், எத்தியோப்பியா என்றும் சொமாலியா என்றும் அபிசீனியா என்று நீங்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த அபிசீனிய தேசத்திற்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய ஐடியா. முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாஃபர் பின் அபி தாலிப் என்கிற நபித்தோழர் தலைமையில் சில நபித்தோழர்களையும் நபித்தோழிய பெண்கள், சஹாபிய பெண்களையும் அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் முதல்ல போங்க, அங்கே சென்று இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்துக்கிட்டு இருங்க, பிறகு நாங்கள் வரோம்னு சொல்கிறாங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது. அதில் இறைவன் ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறான், நீங்கள் இந்த மக்காவை விட்டு வேற ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டும். அப்படி போக வேண்டிய பகுதி மதினா என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் மதினாவுக்கு போகணும், எஸ்ரிபு என்று சொல்லப்படுகிற மதினாவுக்கு போகணும்னு செய்தி வந்துருச்சு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு மதீனாவுக்கு போயிடுறாங்க. அபிசீனியாவுக்கு போனாங்கல்ல, அவங்க பல வருஷம் கழிச்சு மதீனாவுக்கு வராங்க ரசூலுல்லாஹை சந்திக்கிறதுக்கு. இது ஒரு வரலாற்றின் சுருக்கம். அந்த அபிசீனியாவில் இருந்த நேரத்தில் ஒரு பெரும் கொண்ட படை, மக்கத்து காஃபிர்கள், குறைஷிகள் இந்த அபிசீனியாவுக்கு சென்ற இறை நம்பிக்கையாளர்களை எப்படியாவது அந்த நாட்டில் விரட்டி அடிக்க செய்வதற்கு ஒரு சதிவலை பண்ணுகிறார்கள். இந்த கூட்டத்தை நாம் மீண்டும் மக்காவிலே பிடித்து கொண்டு வர வேண்டும். அந்த நாட்டில் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு மக்காவிலே அவர்கள் இழுத்து வரப்பட்டு மீண்டும் அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில பொற்குவியல்களை எல்லாம் எடுத்துட்டு சன்மானங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு அந்த அபிசீனியா மன்னர் நஜ்ஜாஸ் என்பவரை சந்தித்து கொடுக்கிறார்கள். நஜ்ஜாஸ் அவர்கள்ட்ட போய் என்ன சொல்றாங்க, உள்ளதை சொன்னா நஜ்ஜாசி மன்னர் வந்து அந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் தலைமையில் வந்த முஸ்லிம்களை தண்டிக்க மாட்டார், கண்டிக்க மாட்டார், விரட்ட மாட்டார். ஒன்று கிடக்க ஒன்று சொல்லணும்ல. ஒருத்தனை பற்றி கெட்ட எண்ணத்தை உண்டாக்குற என்ன பண்ணணும், இல்லாத ஒரு 50 தூக்கி அள்ளி போடுங்க, ஆத்திரம் அப்படி பொங்கும், அவ்வளோ வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ ஒன்று கிடக்க ஒன்று சொல்லணுங்கிறதுக்காகவே போகிறார்கள். இப்போ தௌஹீத் ஜமாத்துக்கு ஒருத்தன் வரலாம்னு ஜமாத்தில் நுழையலான்னு நினைக்கும் போது என்ன சொல்லுவாங்க, போயிடாதரா, அவங்கெல்லாம் லஷ்கரே தைபாடா அப்படிம்பாங்க. உடனே போக மாட்டான், ஐயோ தீவிரவாத கூட்டம் போல போக மாட்டான். அடே அவங்கெல்லாம் யூத கைக்கூலிடா, மாதம் மாதம் இஸ்ரேலேருந்து 1 கோடி ரூபா பணம் வருது அப்படிம்பாங்க. எப்படி பயந்துக்குவான், போகக்கூடாது. அவங்கெல்லாம் குரானை மட்டும் பின்பற்றினா ஹதீஸை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்கிற, அகலே குரான்ரா அப்படிம்பாங்க. ஓ இவங்க ஹதீஸை பின்பற்ற மாட்டாங்க, ஆமாம் ரசூலாவே திட்டுவாங்கடா வாய்க்கு வந்தபடி, போக மாட்டான். அப்போது எதையாவது அள்ளி தூக்கி போட்டோன்னு வைங்க, அவ்வளோதான், நமக்கு இப்படி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து அப்படி தெரியலையே, இவங்க இஸ்ரேலேருந்து காசு வருங்கிறாங்க, இவங்க தான் இஸ்ரேலை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, குரானை மட்டும் பின்பற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க குரானோட ஹதீஸை பின்பற்று, குரானை மட்டும் பின்பற்ற நேர்வழி கிடைக்காது, ஹதீஸையும் சேர்த்து பின்பற்றினால்தான் நேர்வழி என்று பேசுகிறாங்க. யூதர்களுடைய கலாச்சாரம் தான் அடக்கஸ்தலத்தை வழிபடுறது, இவங்க அடக்கஸ்தலத்தை வழிபடக்கூடாதுங்கிறாங்க. இவங்களை பற்றி தப்பு தப்பால சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு பிறகு உள்ள வராங்க. நபிகளாரை வாழ்க்கையில் எல்லா தருணங்களையும் பின்பற்றுங்கன்னு இவங்க தானே சொல்கிறாங்க, இவங்கள போய் இப்படியெல்லாம் இட்டு கட்டுறாங்கன்னு பிறகு திருந்தி வராங்க. ஆனால் தொடக்கத்தில் என்ன, குண்டை தூக்கி போட்டோன்னு அப்படி பயந்துடுறாங்க. முதல்ல இப்படி சொல்லி விடுறது, அள்ளி அள்ளி விடுறது இல்லைன்னு வைங்க, அதுக்கப்புறம் பார்ப்பாங்க இது எடுபடலை, டேய் நான் சொல்லியும் கேட்க மாட்டேன், உனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு தப்தர் தர மாட்டேன், அப்படி ஒரு செக் வைக்கிறது. கல்யாணம் ஆனவனை மௌத்தா போனால் அடக்கம் பண்ண இடம் கொடுக்க மாட்டேன், தூள் அடக்கி வாசிப்போம், எதுக்கு பிரச்சனை, இப்படியே தளர்த்துவதற்கு சில வேலை பார்ப்பாங்க. இது மாதிரி அந்த மக்கத்து காஃபிர்கள் அபிசீனியாவுக்கு சென்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. நஜ்ஜாஸ் மன்னர் அவர்களே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், நீங்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக வணங்குகிறீர்கள், அவர்களுடைய தாய் மரியாள் மீது பெரிய அளவுல நேசிக்கிறீர்கள். இந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் தலைமையில் வந்திருக்கிற கூட்டம் யார் தெரியுமா, முகமது பேச்சை கேட்டு வழிகட்ட கூட்டம். அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, இவங்க வந்து ஈசா நபி கேவலமாக பேசுகிறார்கள், அந்த ஈசா வந்து மரியமுக்கு பிறந்ததை தப்பாக பேசுகிறார்கள், மரியம் அவர்களுடைய கற்புக்கு இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறார்கள். சொன்னோன்னு அப்படி கோபம் வரும்ல, கிறிஸ்துவர்கள் இப்படி சொன்னால் ஏற்றுக்கோனாம அப்படி ஆத்திரம் வரும்ல, கூப்பிடுங்க அவங்கள அப்படின்ட்டார் அவரு. ஆனால் அவர்கிட்ட நேர்மையான உள்ள என்ன தெரியுமா, நீங்கள் சொன்னதுக்காகலாம் அவங்களை தண்டிக்க முடியாது, நீ சொல்கிற குற்றச்சாட்டு அவர்கள் மீது இருக்குதா, அவங்க வந்து இந்த மாதிரி ஈசாவை திட்டுறாங்களா, மரியமை கேவலமாக பேசுகிறாங்களா, நான் விசாரித்து தான் முடிவெடுப்பேன், சும்மா நீ சொன்னதுக்கெல்லாம் ஏற்றுக்க முடியாது. எதுக்கு இந்த பொறுக்குவையெல்லாம் கொண்டு வர வச்சுக்கோங்க, இந்த சன்மானம்லாம் வேண்டாம் எனக்கு, இந்த சன்மானத்தை வாங்கி அவங்கள தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் திருப்பி அனுப்ப மாட்டேன். என் நாட்டில் வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது தான், நான் அப்படி திருப்பி அனுப்புறதா இருந்தால் நான் அதை விசாரித்து தான் முடிவெடுப்பேன்ட்டார். பிறகு விசாரிக்கிறார்கள். விசாரிக்கிற நேரத்தில் அந்த சஹாபாக்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன்ல 19வது அத்தியாயத்தில் மரியம் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிற அந்த செய்தியை ஓதி காண்பிக்கிறார்கள். காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஸக்கரியா, இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ப்பதற்கு பொறுப்பெடுத்தார்களே
அந்த ஜக்கரியாவிடமிருந்து அந்த வரலாறை ஓதுகிறார்கள். அப்படி ஓதிக்கொண்டே வருகிற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவால், ஏக இறைவனின் கட்டளையால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த கட்டளையின் பெயரால் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். ஊர் உலகமெல்லாம் திரண்டு, யா மரியம், மரியமே நீயா இப்படி பண்ணிட்ட, மாகான அபூக்கி இம்ரா சூயின், உன்னுடைய தகப்பனார் கெட்ட மனிதன் கிடையாது, அப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு பிறந்த நீயா இப்படி, ஒமா கானத்து உம்முக்கி பகியா, உங்க தாயாரும் ஒரு விபச்சாரம் செய்கிற பெண் கிடையாது, அந்த அம்மாவுக்கு பிறந்த நீயா எப்படி, யா உக்தா ஹாரூன், ஹாரூன் சகோதரியே. யாரு? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் ஹாரூன் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் உண்மையை பேசியவர்கள், சத்தியத்தை மக்களுக்கு சொன்னவர்கள். அந்த வம்சாவளியில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததுனால சில பேர் என்ன சொல்லுவாங்க, உண்மை பேசினான்னு வைங்க, இவன் என்னோட ஹரிச்சந்திரனுக்கு தம்பியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. உண்மையிலே ஹரிச்சந்திரனுக்கு தம்பி இல்லை, அப்படி பேசுவார்கள். அது மாதிரி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நல்ல ஒரு மனிதரோ, நல்ல சிறந்த தூதரோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சிறந்த தூதரோ, அது போன்ற சிறந்தவர்கள் பட்டியலில் உள்ளதால் அந்த ஹாரூனுடைய சகோதரி மாறி பெண் நீயா இப்படி செய்தாய் இப்படி கேட்குறாங்க. உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சோம், நீனா வயிற்றுல ஒரு குழந்தையை உண்டாய் கொண்டு வந்துட்டு பெத்துட்டு வந்து நிற்கிறியே என்று கேட்டார்கள். அப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஷாரத்து இலை, அந்த குழந்தையின் மீது சமிக்கினை செய்கிறார்கள், சுட்டி காட்டுகிறார்கள். குழந்தை அப்பொழுது பேசுகிறது, கேட்குறாங்க, கைஃபனு கல்லிமு மன்கான ஃபில் மஹதி சபியா, தொட்டில் உள்ள குழந்தைகிட்ட நாங்கள் எப்படி பேச முடியும், நீ பதில் சொல்லு, குழந்தையை கை காட்டுற இப்படி கேட்டார்கள். அல்லாஹ் பேச வைத்தான். அந்த குழந்தை பேசியது, கால இன்னி அபதுல்லா, நான் அல்லாஹ்வின் அடியான், ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்தான், ஓ ஜாலனி நபியா, என்னை நபியாக ஆக்கிவிட்டான். இந்த வசனத்தை ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அழகாக ஓதி காட்டுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்க கேட்க நஜ்ஜாஸ் மன்னர் அப்படி கண்ணீர் விட்டு அழுகிறார். சரி, எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! நம்முடைய முந்திய வேதங்களில், இன்ஜீல் என்கிற வேதங்களில் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்னவெல்லாம் சொல்லப்படுகிறது, தௌராத்துங்கிற வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த செய்திகளை எல்லாம் முகமது சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்றால் அவர் தப்பு செய்யலையே, நல்லது தானே சொல்றாங்க. ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, அவங்க தூதரா ஏத்துக்கிறாங்க, நம்ம கடவுளா ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான். கேவலமாலாம் பேசலையே, இந்த மாதிரி நபர்களை பத்தி இவங்க தப்பு தப்பா சொல்றாங்க அப்படின்னு அந்த மன்னர் முடிவெடுக்கிறார். இவர்கள் நிம்மதியா இந்த ஊர்ல வாழலாம், நான் இவர்களை திருப்பி அனுப்ப முடியாது, நீங்க எங்களை என்ன சமாளித்தாலும் இவர்களை உங்களோடு திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த நியாயமான பார்வைக்காக அல்லாஹ் நஜ்ஜாசி மன்னருக்கு நேர்வழி காட்டினான். சத்திய இஸ்லாத்தை ஏற்று நஜ்ஜாசி மன்னர் முஸ்லீமாக மாறிவிட்டார். அந்த நியாயமான ஒரு எண்ண ஓட்டம் அவரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து இணைத்து விட்டது. கெட்ட எண்ணம் இருந்தால் வரமாட்டான் இவனுங்க, ஒரு நல்ல எண்ணம், அசத்தியத்தில் இருந்தாலும் கூட எண்ணத்தில் தூய்மை. பார்த்தீங்களா, இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் வஃபாத்தான நேரத்தில் அடக்கம் பண்றதுக்கு ஆள் இல்லை. அல்லாஹ் இறை செய்தி போன்று மதீனாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், அங்கே நஜ்ஜாசி இறந்து விட்டார், அங்கே அடக்கம் செய்து தொழ வைக்க ஆள் கிடையாது, அவருக்காக நீ தொழவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தொழ வைத்தார்கள், ஜனாசா தொழுதாங்க. ஏன்? அங்கே அடக்கம் பண்ண தொழுக ஆள் இல்லை என்பதால் நம்ம தொழுகணும்னு தொழ வைத்தார்கள். அப்போ ஒரு விஷயத்தை நாம் அடிப்படையாக புரிய வேண்டும். நீங்க ஒரு அளவுகோலை வைத்துக் கொள்ளுங்கள், யாரா இருந்தாலும் சரி. நீங்க காலங்காலமாக சுன்னத்துவல் ஜமாத்தில் மூழ்கி திரைத்தவர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் அங்கிருந்த வரோம். அதனால இதுல வயசு வித்தியாசமெல்லாம் பார்க்க வேண்டாம், மெஜாரிட்டி மைனாரிட்டிலாம் பார்க்காதீங்க. யாரு சொன்னாலும் நியாயமா இருக்குதா, கருத்து நல்லா இருக்குதா, ஆதாரத்தோடு இருக்குதா, அது உண்மையா இருக்கான்னு பாருங்க. அதை அடிப்படையா வச்சா இந்த உலகத்தில் எத்தனையோ இயக்கம் இருக்குல்ல, எத்தனையோ பிரிவினர்கள் இருக்கிறாங்கல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 73 கூட்டமா என் சமுதாயம் பிரிவுன்னு. என் சமுதாயம் 73 கூட்டமா பிரிவுனாங்க. அப்போ 73 இருக்குல்ல, அதுல ஒன்றை தேர்ந்தெடுத்து நான் இருக்கிறது தான் அந்த ஒன்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அதுதான் சொர்க்கத்துக்கு போக முடியும், அந்த ஒன்று இதுதான் என்று அடிச்சு சொல்றதா இருந்தா நம்முடைய உள்ளம் நியாய உள்ளமாக இருக்கணும். நமக்கு நியாயமான உள்ளம் இருந்தால் நாம் ஒரு முடிவை எடுத்து ஒரு கூட்டத்தில் சேருவோம், அந்த கூட்டம் சொர்க்கத்துக்கு செல்ற கூட்டமாக இருக்கும். அந்த எண்ணத்துக்கு வாங்க. இந்த வாசலை திறந்ததற்கு பிறகுதான் நாம் செல்லுகிற இடம் தெளிவாக இருக்கும்.
நம்ம கண்ணை மூடிக்கிட்டு எங்கே போனாலும் போக முடியாது. நாம் கண்ணை திறந்து கொண்டு இவங்க சொல்கிறாங்க அப்போ என்னதான் பார்ப்போமே, அதெல்லாம் கிடையாது, நீ சொன்னால் தப்பாக இருக்கும், இப்படி போகாதீங்க, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள், இதுதான் நம்ம சொல்கிறோம், நியாயமாக பாருங்கள் அப்படிங்கிறத கவனத்தில் வைத்துக்கொண்டு சொல்லப்படுகிற செய்தி பாருங்கள். நாங்களும் உங்களை சத்தியத்தின்பால் அழைக்கிறோம். அழைப்பதற்கு அடிப்படையாக சொல்கிறோம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கூப்பிடுறோம். ஆனால் ஒரு கூட்டம் உங்களை அழைக்கிறார்கள். அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி அழைக்கிறார்கள். பள்ளிக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள், தொழுகைக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள், ஊர் ஊரா வாருங்கள் என்று அழைத்து செல்கிறார்கள். அவங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லித்தான் அழைக்கிறார்கள். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? வார்த்தையில் இரண்டும் ஒன்றுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உச்சரிப்பில் இரண்டு பேரும் சரியாகத்தான் சொன்னோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னதிலும் நாங்கள் இரண்டு பேரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அந்த சொல்லின்படி அதன் அர்த்தத்தில் தன்னுடைய வாழ்க்கையை உண்மைப்படுத்தும் விஷயத்தில் அவர்கள் இல்லை என்று நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். நாங்கள் தான் அந்த வார்த்தைக்கு சரியான விளக்கத்தோடு வாழ்கிறோம் என்று சபையிலே பகிரங்கமாக சொல்கிறோம். இதுதான் வித்தியாசம். இது எப்படின்னு கேட்டா, இதனுடைய விளக்கத்தை பாருங்க. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. இதான் லா இலாஹ இல்லல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது தான் அல்லாஹ்வுடைய தூதர். இதானே இதுக்கு அர்த்தம் அவர்களுக்கும் தெரியும். இதில் அவர்களுக்கும் நமக்கு இடையில என்ன வித்தியாசம் என்று நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இவங்களை சொன்னோம்னு வைங்க, இதையெல்லாம் விட உங்களுக்கு ஈஸியாக புரியறதற்கு இவர்களுடைய கொள்கை செயல்பாட்டை போல முந்தி சென்ற சமுதாயம் மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லுகிற பொழுது மக்கத்து காஃபிர்கள் நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, அபூஜஹல் கூட்டம்னு சொல்றோம்ல, குறைசி குஃபார்கள்னு சொல்லிக்கிட்டு இருப்போம்ல, எல்லோரும் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு அபூஜஹலுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் அபூஜஹல் படுகொலை செய்யப்பட்டான். அது எந்த யுத்தம்? என்னங்க யுத்தம் அது? பத்ர் யுத்தம். நாமளும் சொல்லுவோம், அவங்களும் சொல்லுவாங்க. இந்த பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இருந்த அணி சத்தியத்திற்கான கூட்டணி, அபூஜஹல் இருந்த அணி அசத்தியத்திற்கான கூட்டணி இருக்குல்ல. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ் தான் கடவுள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் யாரு? முஸ்லிம். அபூஜஹல் இருக்கானே, அவன்கிட்ட போய் கடவுள் யாரு கேட்டா அவன் அதுக்கு என்ன பதில் சொன்னான்? அல்லாஹ் தான் அவனும் சொன்னான். ஆனால் அவன் யார்? காஃபிர். ஏன் காஃபிர் ஆனா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய கடவுளாக அல்லாஹ்வை தான் சொன்னார்கள். அபூஜஹலும் தன் கடவுளை அல்லாஹ் என்று தான் சொன்னான். இது நானா சொந்தமாலாம் சொல்லல, குர்ஆன்ல இருக்கிற மாதிரி தான் சொல்றேன். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வல இன் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த் வஸஹர ஷம்ஸ வல் கமர். நபியே முஹம்மதே, அந்த மக்களிடத்திலே, இந்த மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அந்த காஃபிர்களிடத்திலே போய் கேளுங்கள், வானங்களை படைத்தது யார் என்று கேளுங்கள், பூமியை படைத்தது யார் என்று கேளுங்கள், சூரியன் சந்திரனை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் யார் என்று கேளுங்கள். லா யகூலுன்ன அல்லாஹ். அந்த மக்கத்து காஃபிர்கள் என்ன பதில் சொல்வார்கள் தெரியுமா? அல்லாஹ் என்று பதில் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வானங்களை படைத்தது யார் என்று நம்மிடத்தில் கேட்டால் நம்ம அல்லாஹ்னு பதில் சொல்றோம். பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ்னு பதில் சொல்றோம். ஏன்னா நம்ம முஸ்லிம் சொல்றோம்ல. மக்கத்து காஃபிர்களும் சொன்னார்கள் வானங்களை படைத்தது அல்லாஹ் என்று. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இணை வைப்பாளர்கள் சொன்னார்கள் பூமியை படைத்தது அல்லாஹ் என்று. சூரியன் சந்திரனை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள். இதை மட்டுமா சொன்னாங்க? இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், வல இன் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹியா பிஹில் அர்ல மின் பாதி மௌத்திஹா. முஹம்மதே, இந்த மக்காவாசிகள்கிட்ட போய் கேளுங்க, வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைப்பவன் யார் என்று கேளுங்கள். அப்படி தண்ணீரை இறக்கி வைத்து செத்து போன பூமிக்கு உயிரை கொடுக்கிறானவன் யார் என்று கேளுங்கள்.
லயக்கூலுன்ன அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். இதுக்கும் அது பதில் தான் வந்துடும் அல்லாண்டு. அபூஜஹல் கூட்டம் சொல்லுமாம், வானத்திலிருந்து தண்ணீரை கொடுத்து பூமியை மடிந்து போன பூமியை உயிர்ப்பிப்பவன் அல்லாஹ் என்று சொல்லுமாம். நாமும் அல்லாஹ் என்று தான் சொல்கிறோம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், வல இன் சஅல்தஹும் மன் ஹலக்கஹும், முகமதே போய் கேளுங்கள் உங்களை படைச்சது யார் என்று கேளுங்கள். லயகூலுன்ன ஹலக்கஹும் அல் அசீஸ், மிகைத்தவனாக அல்லாஹ் தான் எங்களை படைத்தான் என்று சொல்வார்கள். எல்லாத்துக்கும் பதில் என்ன? அல்லாஹ். மக்கத்து காஃபிர்கள் தங்களுடைய நாவிலிருந்து சொன்ன அனைத்து விஷயத்திற்கும் வந்த பதில் அல்லாஹ் என்று. நம்மெல்லாம் 5 வேளை தொழுது விட்டு யார்கிட்ட துவா கேட்கிறோம்? அல்லாஹ்ட்ட. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கையேந்துறது அல்லாஹ்ட்ட, கோரிக்கை வைக்கிறது அல்லாஹ்ட்ட, பாதுகாவல் தேடுறது அல்லாஹ்ட்ட, பாவ மன்னிப்பு தேடுறது அல்லாஹ்ட்ட. மக்கத்து காஃபிர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடினாங்க, பாதுகாவல் தேடினாங்க? நாம் பாதுகாவல் தேடுவோம், பாவ மன்னிப்பு தேடுவோம், பிரார்த்தனை செய்வோம், மன தூய்மை இருக்காது. நம்ம இறைவா எனக்கு அள்ளி அள்ளி செல்வத்தை கொடு இறைவான்னு கேட்டு அதுக்கப்புறம் நானும் 5 வேளை தொழுது கேட்க தான் செய்கிறேன், எங்கத்த இறைவன் கொடுக்குறான் பேசுகிறமே, இவன் மனசு சுத்தம் இல்லைன்னு அர்த்தம், நம்பிக்கை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் நான் இறைவனிடம் கேட்டுக்கொண்டே இருந்தேன் எனக்கு இறைவன் சரியான பதில் சொல்லவே இல்லை என்று சொல்கிறானோ அவனுக்கு பதில் சொல்லப்படாது சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த மாதிரி நம்முடைய மனசு சுத்தம் இல்லை, ஆனால் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மக்கத்து காஃபிர்கள் மனசு சுத்தத்தோடு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்தார்கள் என்று. எப்படி? அவர்கள் கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது மலையளவு திடீரென்று அலை வருகிற பொழுது அந்த அலையிலிருந்து அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்கிற நெருக்கடிக்கு அவர்கள் ஆளாகிற பொழுது தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வை மன தூய்மையோடு கேட்கிறார்கள். வல இன் அன்ஜைதனா, எங்கள் இறைவா நீ எங்களை காப்பாற்றி விட்டால் லனகுனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் நாங்கள் சேர்ந்து விடுவோம் இறைவா கெஞ்சினார்கள். யாரை சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் மக்கத்து காஃபிர்களை சொல்றான். வானங்களை படைச்சது அல்லாஹ், பூமியை படைச்சது அல்லாஹ், சூரியனை கட்டுப்பாட்டில் வச்சவன் அல்லாஹ், சந்திரனை வைத்திருப்பவன் அல்லாஹ், மழையை கொடுத்தவன் அல்லாஹ், தன்னை படைச்சவன் அல்லாஹ், பிரார்த்திக்கிறது அல்லாஹ்ட்ட. எந்த அளவுக்கு தெரியுமா? பத்ர் யுத்தத்தை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ரமலான்ல 10வது இரவு தாண்டி 12, 13, 14 வந்துச்சுனாலே பத்ர் சஹாபாக்களின் வரலாறு கேட்காத நாளே இருக்காதுங்கிற அளவுல எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் ஒன்றை நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் என்று நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்தை சந்திப்பதற்கு முன்பாக அந்த இரவிலே கடுமையாக அழுகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த கூட்டம் அழிக்கப்பட்டால் உன்னை வணங்குறதுக்கு எந்த கூட்டமும் இருக்காது கேட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ்விடத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துவிட்டு பத்ர் யுத்தத்தை சந்தித்தார்கள். அபூஜஹல் யார்கிட்ட துஆ செஞ்சுட்டு பத்ருக்கு வந்தான்? அவனும் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு தான் பத்ருக்கு வந்தான். அல்லாஹும்ம இன் கான முஹம்மதுன் அலா ஹக்கின், இறைவா முகம்மது சத்தியத்தில் இருப்பது உண்மையானால் அவருக்கு வெற்றியை கொடுத்து விடு. வ இன் குன்து அலா ஹக்கின், நான் சத்தியத்தில் இருக்கிறது உண்மையானால் எனக்கு வெற்றியை கொடுத்துரு. எப்படி துஆ பத்தியலா? அல்லாஹ்விடத்தில் தான் கேட்ட இடம் ஒன்று. ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க, அபூஜஹலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்டான். ஏன் இவர்கள் முஸ்லிமானார்கள், அவர்கள் காஃபிரானார்கள்? ஏன் இவர்களுக்கு இடையில் யுத்தம் பிரகடனம் செய்யப்பட்டது? ஏன் இவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் எதிர்த்து நின்றார்கள்? ஒரு சின்ன வித்தியாசம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னை படைத்தது அல்லாஹ் என்றார்கள். அபூஜஹல் கூட்டத்தார்களான மக்கத்து காஃபிர்களும் தன்னை படைத்தது அல்லாஹ் என்றார்கள். ஒரு சின்ன வித்தியாசம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கடவுள் இல்லை என்று சேர்த்து சொன்னார்கள். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சொன்னார்கள். மக்கத்து காஃபிர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வும் இருக்கின்றான் என்று சொன்னார்கள். அப்படின்னு அர்த்தம்
இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் என்று சேர்த்து கொண்டார்கள். அதனால் தான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற தத்துவம் அந்த மக்கத்து காஃபிர்களிடத்தில் உடைந்து சின்னாபின்னம் ஆகிவிட்டது. அவர்கள் நரகத்தின் பால் அழைக்கிறார்கள், இவர்கள் சொர்க்கத்தின் பால் அழைக்கிறார்கள் என்கிற வித்தியாசம் அங்கே ஏற்பட்டு விட்டது. இப்ப பாருங்க, அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல இந்த மக்கத்து காஃபிர்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் அல்லாஹ் என்று தான் பதில் சொன்னார்கள் என்று சொன்ன இறைவன் இந்த மக்கத்து காஃபிர்களை பார்த்து சொல்கிறான், குல் நபியே நீ சொல்லு, யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அழைத்து சொல்லுங்கள், லா அஅபுது மா தஅபுதுன், நீங்க வணங்குற மாதிரி இந்த இறைவனை நான் வணங்க மாட்டேன். நீங்க எப்படி வணங்குறீங்க தெரியுமா? அல்லாஹ்வும் இருக்கிறான், 4 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க என்று வணங்குகிறீர்கள். நான் வணங்குகிறேன், அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு சரியான விளக்கம் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இல்லை என்றால் மரம் இல்லை, அல்லாஹ்வை தவிர அந்த தகுதி மட்டைக்கு இல்லை, கல்லுக்கு இல்லை, கபருக்கு இல்லை, மனிதனுக்கு இல்லை, மகானுக்கு இல்லை, மலக்குக்கு இல்லை, நபிக்கு இல்லை. எல்லாம் இல்லைன்னு வரணும்ல, எதுக்கும் இல்லை அல்லாஹ்வை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் உண்மையான லா இலாஹ இல்லல்லாஹ். அதைத்தான் நாம் சொல்கிறோம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை தவிர யாரும் இல்லை. யாரும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அவர்கள் சொல்கிறார்கள் வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் தவிர யாரும் இல்லதான். அப்படி இல்லதான் என்னது கொஞ்சம் தேவை. எப்படி தேவைப்படுது? அன்றைக்கு மக்கத்து காஃபிர்கள் எப்படியெல்லாம் சிலரை சேர்த்து கொண்டார்களோ அப்படி சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கத்து காஃபிர்கள் எப்படி சேர்த்து கொண்டார்கள்? அவர்கள் பிரசித்தி பெற்ற சில அவுலியாக்களை சொல்வார்கள். லாத் என்கிற அவுலியாவை சொல்வார்கள், உஸ்ஸா என்கிற அவுலியாக்களை சொல்வார்கள், மனாத் என்கிற அவுலியாக்கள், அது இறை நேசரம். லாத்துங்கிற ஒரு இறைநேசர் இருந்தாரு, உஸ்ஸாங்கிற இறைநேசர் இருந்தாரு, மனாத்துங்கிற இறைநேசர் இருந்தாரு. இவங்களாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க. எப்படி உதவி செய்வாங்க? யாபுதூன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் விட்டு விட்டு லாத் என்பவர்கிட்டையும் உஸ்ஸாங்கிறவர்கிட்டையும் மனாத்திட்டையும் உதவி கேட்கிறார்கள். மாலா எதிர்ருகும், தங்களுக்கு எந்த தீங்குமே செய்ய முடியாதவர்களால், ஒலா என்ஃபாகும், எந்த நன்மையும் செய்ய முடியாதவர்களால் அவர்கள்ட்ட போய் உதவி தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ எக்கூலுன ஏன்பா இவர்கள்ட்ட எல்லாம் கையேந்திரிங்க கெஞ்சிறீங்கன்னு கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், ஹா உலாயி ஷுஃபாவுனா இந்தல்லா, இவங்க தானே அல்லாட்ட எங்களுக்கு சிபாரிசு பண்ணி தர போகிறாங்க. நாங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை நேரில் பார்க்க முடியுமா? தகுதி இருக்குதா? லட்சணத்தில் போய் நிற்கிறது, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் அல்லாஹ்வை பார்க்கறது? ஒரு வக்கீல் வேண்டாமா? இவங்க வந்தா இறைவா என் கட்சிக்காரரு நல்ல பிள்ளையா வாழ்ந்தாரு, அப்படியே சொர்க்கத்தில் அனுப்பிவிடுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் டர்ன்னு உள்ள போயிடலாம். இது சொன்னாங்க பாருங்க. இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு தான் நாங்கள் இவர்களிடத்தில் உதவி தேடுகிறோம்னு சொன்னார்கள். அதனால்தான் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் காஃபிர் ஆகிவிட்டீர்கள் என்று. முடிஞ்சிருச்சா? அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கின்றான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி, அதிகமானவர்கள் அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொண்டு வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இந்த மக்காவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதிகமானவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? இல்லாவஹும் முஷ்ரிகூன், முஷ்ரிக்கீன்களாகத்தான் நம்பி இருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பிவிட்டு அவுலியாக்களை நம்புகிறார்கள். அது முஷ்ரிக் இல்லையா? அதை அல்லாஹ் அம்பலப்படுத்தி காட்டுகிறான். அதே வேளையை இவர்கள் செய்கிறார்களா இல்லையா? 5 வேளை தொழுகையிலே அல்லாஹ் அக்பர் என்று கைகட்டி விட்டு ஈயாக்க நாபுது, இறைவா உன்னை மட்டுமே வணங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு இறந்தவர்களிடத்திலே கையேந்துகிறார்களா இல்லையா? இது இணை வைப்பு இல்லையா? இது ஷிர்கான காரியம் இல்லையா? இணை வைத்தல்னா என்ன? நம்ம புரிந்து கொண்டோம், இணை வைத்தல் என்றால் அல்லாஹ்வுக்கு நிகராக பல கடவுள்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அது இணை வைத்தல் அப்படிங்கிறோம். அது மட்டுமா இணை வைத்தல்? இணை வைத்தல் என்றால் இது மட்டுமல்ல. இணை வைத்தலிற்கு இன்னும் சில விளக்கங்கள் இருக்கிறது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை போல சில கடவுள்கள் இருக்கிறதாக நம்பினால் அது இணை வைத்தல் தான். அப்படி நம்பியவன் முஷ்ரிக்கு தான், அவன் காஃபிர் தான், மாற்று கருத்து இல்லை. அவன் அல்லாஹ்வை நம்பி இருந்தாலும், தன்னை முஸ்லீம் என்று சொல்லி இருந்தாலும், தொழுது இருந்தாலும், நோன்பு வைத்திருந்தாலும், அல்லாஹ்வோடு பல கடவுள் இருக்கிறதான்னு சொல்லிட்டான்னா அவன் முஷ்ரிக். முடிஞ்சு வச்சு களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும். இது மட்டும்தான் இணை வைத்தலுக்கு அளவுகோலா? இன்னொரு அளவுகோல் என்ன? அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், குதிரத்து, அவனுக்கு இருக்கக்கூடிய பவர் உலகத்தில் வேற யார்கிட்டையும் இல்லை.
மலக்குகளுக்கு இல்லை, வானவர்களுக்கு இல்லை, இறை தூதர்களுக்கு இல்லை, நம்முடைய முன்னோர்களுக்கு இல்லை, பெரியார்களுக்கு இல்லை, மகான்களுக்கு இல்லை, யாருக்கும் இல்லை. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு யார்ட்டையும் கிடையாது என்ற கொள்கை தான் ஏகத்துவம். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சில மகான்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்வை களங்கப்படுத்தி விட்டு உங்களை அழைக்கிறார்கள். அதனால் அவர்கள் இணை வைப்பிற்கு அழைக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சில மகான்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது சொல்லுகிறார்கள். எப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, உதாரணத்திற்கு நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் அப்படின்னா என்ன? ஒரு மனிதன் ஒரு தவறை செய்வானேயானால் அதை உடனடியாக அல்லாஹ் கண்டுபிடித்து விடுவான். எப்படி கண்டுபிடிப்பான்? நாமும் கண்டுபிடிப்போம். வெளிப்படையான செயலை வைத்து கண்டுபிடிப்போம், அவ்வளவுதான். அதுலேயும் தோராயிரமாக தான் கண்டுபிடிப்போம். நமக்கு தெரியாமல் ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் கண்டுபிடிப்போம். ஒரு கேமரா வச்சுருப்போம். அந்த கடைக்குள்ள அவன் எப்படி வந்தான், எப்படி குனிஞ்சான், எப்படி நிமிந்தான், எதை எடுத்தான், எதை சுட்டான், எதை கொண்டு போனான் எல்லாம் தெரியும். அதில் என்ன நோக்கத்தில் செஞ்சான் தெரியாது, எதுக்கு செஞ்சான் தெரியாது, எவ்வளவு செஞ்சான் தெரியாது, எத்தனை நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியாது, இதுக்கு முன்னாடி எத்தனை இடத்துல செஞ்சுருக்கான் தெரியாது, இப்போ செஞ்சது தெரியும். அல்லாஹ்வுக்கு எப்படி இருக்குதுமா ஆற்றல்? அவனுக்கும் தெரியும். எப்படி தெரியுமா? லுக்மான் என்பவர் தன் மகனுக்கு ஒரு புத்திமதி சொல்கிறார். மகனே, இன்கான ஒரு செயல், ஒரு விஷயம், மிஸ்காலு ஹப்பத்தும் ஹர்தலின், ஒரு கடுகை 1000 வெட்டு துண்டு போட்டு ஒரு துண்டு எடுத்துக்கொண்டால், கடுகை சின்னது, கீழே விழுந்தா எடுக்க இயலாது, அதை 1000 துண்டு போட்டு அதில் ஒரு துண்டை எடுத்துக்கொண்டால், மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும்ல, அந்த கடுகு அதன் 1000 துண்டின் ஒரு துண்டு வானத்தில் எங்கு மறைந்திருந்தாலும், அவுஃபில் அர்லி பூமியில் எங்கு ஒளிவு மறைவில் இருந்தாலும், அவுஃபி சஹரத்தின் ஒரு பாறைக்கு உள்ள அப்படி வச்சு ஒட்டச்சாதான் அந்த பாறைக்குள்ள இருக்கிறதே தெரியும் என்று இருந்தாலும், எகுத்தி பிஹல்லா மறுமையில் அழகா அல்லாஹ் கொண்டு வந்து காட்டிடுவான். இதுதான் அல்லாஹ்வுடைய பவர். சரியா? இந்த ஆற்றல் உலகத்தில் எவன்கிட்டயாவது இருக்குதா? இவருக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது இணை வைப்பா இல்லையா? அல்லாஹ் எப்படி எதையும் அறியக்கூடிய ஞானம், எங்கும் எப்படியும் எதிலும் எந்த மாதிரி நடக்கிறதோ அதையெல்லாம் தெரிந்திருக்கிற ஞானம், எப்பொழுது என்ன செய்தால் எப்படி அடிபடும் என்பதை கூட அறிந்திருக்கிற ஞானம் அல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கிறதோ அது போன்ற ஞானம் இந்த மகானுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது இணை வைப்பா இல்லையா? அது ஷிர்கா இல்லையா? அதை இவர்கள் செய்கிறார்களா இல்லையா? இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு அவுளியா பேரை சொல்லி, ஏகப்பட்ட அவுளியா இருக்கிறாங்க, ஃபக்கீர் பாவா, அப்துல் காதிர் ஜீலானி, ஷாகுல் அமீது வச்சுருக்காங்க நிறைய பேர். அதில் ஷாகுல் அமீது ஒரு நாள் முடிவெற்றவரோட உட்காந்து ஏதோ சவரம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். என்னடா இது, தாடி வைக்கிறது சுண்ணத்து, அவர் என்ன பண்ணான்னு தெரியல. சரி, திடீர்னு என்ன பண்ணாங்களா, அந்த கண்ணாடியை வாங்கின வேகத்தை தூக்கி எறிஞ்சிட்டாராம். என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிய? உனக்கு தெரியாது, ஒரு கூட்டம் கடலில் கப்பலில் வந்து கொண்டிருக்கிற பொழுது தத்தளித்தது. சாகுல மீது ஆண்டவரே எங்களை காப்பாற்றி விட்டால் உங்களுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்தோம் என்று சொன்னது. அது என் காதுக்கு கேட்டது. கடல் அந்த கப்பல் ஓட்டையான காரணத்தினால் இந்த கண்ணாடி துண்டை வீசிவிட்டேன். இந்த கண்ணாடி துண்டு நேர போய் டபக்குன்னு அடைத்து கொண்டது, காப்பாற்றி விட்டது. இந்த கதை, இது கதை நம்ம சொல்கிறோம், அவங்க ஏதோ சம்பவங்கிறாங்க. இது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு இல்லையா? எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்காவது தெரியுமா? நடந்து போன ஒரு விஷயம், அதனுடைய அத்தனை ஆற்றல்களையும், ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த இறைவனை தவிர ஒருத்தன் இருக்குதுன்னு சொன்னா அது ஷிர்கா இல்லையா? அப்படிப்பட்ட நம்பிக்கையின்பால் அவர்கள் அழைத்துவிட்டு தன்னை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை களங்கப்படுத்தி விட்டார்கள். நாங்கள் சொல்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுக்கு அர்த்தம் அல்லாஹ்வை தவிர அந்த பவர் வேற எவன்ட்டையும் கிடையாது, யார்ட்டையும் கிடையாது. இதான உண்மையான லா இலாஹ இல்லல்லாஹ், இதான சத்தியமான ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு பத்ர்ல இந்த எதிரி எங்கே வந்து நிற்க போகிறான், நீ இங்கே போய் நில்லு, எதிரி எங்கேருந்து கிளம்பி இருக்கிறான், நீ அவனை போய் இப்போ நைட்டாக போய் தீயை வச்சு கொளுத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றுமே தெரியும். எங்கிருந்து வராங்க, எப்படி வராங்க, முதல்ல வந்து நிற்க போகிறவன் யார், ரெண்டாவது சுப்பு நிற்க தெரியாது. அவர்களுக்கு என்ன இயல்போ அதுதான். அதை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்போ அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் பிறருக்கு இருக்கிறது என்று சொல்வார்களே, ஆனால் அதான் ஷிர்க்கு, அதான் இணை கற்பித்தல். இப்போ இந்த மனிதர்களுடைய சர்வ சாதாரணமான எண்ண ஓட்டங்கள், பார்வை, செவிப்புலன், காது கேட்கிற ஆற்றல், படைத்த இறைவனுக்கும் காது கேட்கும், மனிதனுக்கும் காது கேட்கும். ரெண்டும் ஒன்றா? இல்லை, இது வேற அது வேற. நமக்கு காது கேட்கும், குறிப்பிட்ட அளவில் சத்தம் போட்டால் தான் காது கேட்கும். ஓவரா சத்தம் போட்டாலும் கேட்காது, ஓவரா சத்தத்தை குறைச்சாலும் கேட்காது, ரொம்ப தூரத்தில் போனாலும் கேட்காது, ரொம்ப கிட்டத்தில் வந்து சொன்னாலும் கேட்காது. நம்முடைய காது கேட்கிற அளவு இவ்வளவுதான். அதே நேரத்தில் இந்த காது கேட்கக்கூடிய விஷயத்தில் ஒருத்தன் ஏதோ பக்கத்து தெருவில் குசுன்னு பேசியிருந்தா அது நமக்கு கேட்காது. பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு முணங்கினாலும் நமக்கு கேட்காது. ஒரே நேரத்தில் 5 பேர் பேசினாலும் கேட்காது. டீ கடையில் போய் ஒருத்தன் கட்டிங் போடு, ஒருத்தன் லைட்டி போடு, ஒருத்தன் மீடியமாக போடு, ஒருத்தன் ஸ்ட்ராங்காக போடு, நிறுத்து வரிசையாக சொல்லு, உனக்கு என்ன ஸ்ட்ராங்கு, உனக்கு கடந்த, உனக்கு என்ன மீடியம், உனக்கு என்ன காப்பி வெயிட் ஒன்றுனா போட்டுக்கிட்டு இருப்பான். ஒரே நேரத்தில் 2 பேர் பேசினாலும் கேட்காது. இதுதான் நம்ம பலகீனம். இந்த நிலையில் ஏதோ ஓரளவு கேட்கும். இதுதான் நம்ம. அல்லாஹ் அப்படியா? எதையும் கேட்பான், எப்படியும் கேட்பான், எங்கும் கேட்பான், எந்த மொழியும் கேட்பான், எல்லாமே புரியும் அல்லாஹ்வுக்கு. ஒருத்த ஊமை, அவன் மனதளவில் முணங்கினாலும் அல்லாஹ்வுக்கு விளங்கும். பேச்சாற்றல் ஒன்று பேசியதும் அல்லாஹ்வுக்கு விளங்கும். சத்தம் போட்டாலும் விளங்கும், அமைதியாக பேசினாலும் விளங்கும். அப்படிப்பட்ட இறைவனுக்கு எந்த மொழியும் விளங்கும். அல்லாஹ்வுக்கு செவிப்புலன் இருக்கிறது என்பதற்கு எத்தனையோ சம்பவங்கள் திருமறை குர்ஆன்ல பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு பார்வை அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்றான். இத் நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத முதுமையில தனக்கு குழந்தை வேண்டும் என்று தன் இறைவனிடத்திலே லேசான சத்தத்தோடு பிரார்த்தனை செய்தார்கள். லேசா, இறைவா கைவிட்ட இப்படி கேட்டிருக்காங்க போல இருக்கு. லேசா கேட்டாங்க என்பதை கூட 7 வானத்திற்கு மேலே அரிசில் இருந்த அதிபதிக்கு தெரிந்திருக்கிறது என்றால் எவ்வளவு பவர்ஃபுல்லான காது கேட்கிற தன்மை அல்லாஹ்ட்ட இருக்குது பாருங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோச்சு கொண்டு போயிடுறாங்க. அல்லாஹ் மேல கோச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு சமுதாயத்துக்கு தாவா பண்ணாங்க, அந்த மக்கள் ஏத்துக்கல. என்னடா இது, நம்ம எவ்வளோ புத்திமதி சொன்னால் இந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இறைவா நான் எவ்வளோ புத்திமதி சொன்னேன், இவங்க ஏற்றுக்கல, இவங்களை அழித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அழித்து விடுன்னு சொன்னால் நபியுடைய கடமை என்ன, ஊரை விட்டு காலி பண்ணிடணும். ஏன்னா ஊர் அழிவு போகுது இல்லை, போயிடணும். இரவுலையோ அதிகாலையிலையோ இறைவனுடைய அழிவு வந்துடும், ஊர் அழிஞ்சு போயிடும். இறை தூதர் அங்கிருந்து கிளம்பி ஆகணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. மீண்டும் ஊருக்குள்ளே வராங்க. ஊருக்குள்ளே வந்து யாரும் அழியில நல்லா இருக்காங்க. என்னடா இது, இவங்களை அழிக்க சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு போனோம், எல்லாம் நல்ல பிள்ளையா நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த அழிவினுடைய அடையாளத்தை பார்த்த உடனேயே இந்த யூனுஸ் நம்மளை ரொம்ப நாளாக எச்சரிக்கை பண்ணிட்டு இருந்தார்ல, அது இதுதான் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து திருந்து விட்டார்கள். திருந்திய காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை அழிக்கல விட்டுட்டான். அழிப்பதும் அழிக்காமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய உரிமை. அந்த உரிமையில யாரும் தலையிடக்கூடாது. அழிக்க சொல்லி நீ கேட்ட, உன் வேலை முடிஞ்சு போச்சு. ஏன் அழிக்கவில்லைன்னு திருப்பி கேட்கக்கூடாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது நல்லது இல்லையே, நான் கேட்ட பிறகு கூட அழிக்கலாம், அது என்ன அர்த்தம் அது அப்படின்னு கோச்சிக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போகிறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான், நம்மளை கோச்சிக்கிட்டு எங்கே போக போகிறாரு, எந்த உலகத்துக்கு போக போகிறாரு, எல்லாம் ஏன் இடம், எங்கே போகிற போ பார்த்துருவோம். நேராக போகிறாரு. கப்பல் இருக்குது, இந்த கப்பலில் ஏறி பயணம் பண்ணி இன்னொரு ஏரியாவுக்கு போயிடலான்னு கப்பலில் ஏறியாச்சு. கப்பலும் நகர்ந்துருச்சு. கப்பலில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், எல்லாரும் ஏறிட்டாங்க, ஏதோ கப்பல் தடுமாறுது. ஒரு ஆளை இறக்கி விட்டா கப்பல் சரியாயிடும். இதுதான் பிரச்சனை. யாருப்பா டபார்னு குதிக்க போறீங்கன்னா, என்ன நான் முதல்ல அப்படி வருவானா, எல்லாம் அந்த இடத்துல எங்கடா கதவு இருக்குது, மறையிறதுக்கு இடம் இருக்குதுன்ட்டு அப்படியே மறைஞ்சிருவாங்க. கடைசியில் யாராவது உருந்தான்னு வைங்க, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்ன கூப்பிட்டாங்களோ சொல்லி நான் போயிருப்பேனே அப்படின்னு நான் அப்படி பேசுவாங்க. இதெல்லாம் சில சுபாவங்கள். ஆனால் அங்கேயே அந்த பிரச்சனை. உயிரை விடுறதுக்கு எவனை ஆசைப்படுவானா, உயிருக்கு பயந்து நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் குழுக்கள் போட்டு கொள்ளலாம். எல்லாரும் பேர் எழுது,
ஆளுக்கு ஒரு அவங்க பேர் எழுது, யார் பேர் வருதோ அவன் விழுந்து அவனோட வழி இல்லை. அங்கே போட்டதற்கு பிறகு வந்த பெயர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அங்கே இழிவுபட்டவராக கப்பல் இருந்து தூக்கி எறியப்பட்டார். நிலைமை தானே பாருப்பா, உனக்கெல்லாம் அல்லாஹ் சாவ நாடிட்டான் பத்தியா நிலைமை, சரி போய் தொலை, இப்படிலாம் இழிவு. அதாவது பரிசு யாருடைய பேர் வருகிறதோ அவருக்கு 1 லட்சம் ரூபா ரொக்க பரிசுனா சந்தோஷம், அது புகழுமா. யாருடைய பேர் வருதோ அவன் சாக போறான்னா அது இழிவு தானே. இழிவுபடுத்தப்பட்டவராக தூக்கி எறியப்படுகிறார். அப்படி தூக்கி எறியப்படுகிற பொழுது அதை ஒரு பெரிய மீன் விழுங்கிக் கொள்கிறது. அந்த மீன் விழுங்கியதற்கு பிறகு உள்ளே இருந்து அவர் தன்னுடைய தவறுக்கு வருந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, வணக்கத்திற்கு தகுதியான உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது, பரிசுத்தமான ஒருத்தனா இருக்கிறாய், நான் அநியாயக்காரன் ஒருத்தன் சேர்ந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு இறைவா கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் கூட நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, உங்களில் ஒருவர் இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே, அவர் கேட்ட துவாவை கேட்டுவிட்டு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை கபூலாக்கி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க நமக்கு. நம்ம ஏதாவது துவா கேட்டு அது கபூலாகணும்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிட்டு அப்புறம் கேளுங்க, கபூல் ஆகும், நல்லது கேட்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதை. அப்போ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை, இதை சொன்னதை அல்லாஹ் கேட்டு மீன் வயிற்றிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி விட்டான். அந்த மீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து கரையிலே துப்பி விட்டது. நான் கேட்கிறேன், இந்த மீனுடைய வயிற்றில் இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த பிரார்த்தனை அந்த மீனுடைய வயிறை தாண்டி, கடலை தாண்டி, பூமியை தாண்டி, வானங்களை தாண்டி அர்ஷுக்கு மேல் உள்ள இறைவனுக்கு போய் கேட்டுச்சே, இதுதான் அல்லாஹ்வுடைய செவியேற்கும் ஆற்றல். இந்த ஆற்றல் உலகத்தில் வேற யாருக்காவது இருக்குதா? இருக்குதுன்னு சொன்னா அது ஷிர்கா இல்லையா? அதான் நாங்கள் கேட்கிறோம். இவங்க என்ன பண்றாங்க, பாக்தாதிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அப்துல் காதர் ஜீலானி அவர்களிடம் அல்லது ஷாகுல் ஹமீத் அவர்களிடம், என்றைக்கோ மௌத்தா போன ஃபக்கீர் பாபாவிடம், நீ தமிழில் கேட்டாலும், உருதுவில் கேட்டாலும், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எந்த மொழியில கேட்டாலும், எங்கிருந்து கேட்டாலும், ஒரு சேர கேட்டாலும், தனியா கேட்டாலும், சத்தம் போட்டு கேட்டாலும், கிட்ட போய் கேட்டாலும், தூரமா கேட்டாலும், அதை அவர்கள் கேட்டு உனக்கு நாடியதை செய்வார்னு சொல்றானே, இது இணை வைப்பா இல்லையா? அல்லாஹ்வுடைய பவரை கொண்டு போய் வைக்கக்கூடிய கேவலமான செயலா இல்லையா? யோசித்து பாருங்கள். இங்கே லா இலாஹ இல்லல்லாஹ் கலங்கப்பட்டு போய்விட்டது. இதே வேளையைத்தான் அன்றைக்கு மக்கத்து காஃபிர்கள் செய்தார்கள், அதனால் அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். இன்றைக்கு இவர்கள் செய்கிறார்கள், இவர்களை என்ன சொல்வது? யோசிச்சு பாருங்க. அதே மக்கத்து காஃபிர்களுக்கும் இன்றைய முஸ்லிம் பெயர்தாங்கிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? படு மோசமா இருக்கிறது. மக்கத்து காஃபிர்கள் எல்லா நேரத்திலையுமே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த அவுலியாக்கள்கிட்ட உதவி தேடுவாங்க. அவுலியாக்கள்கிட்ட உதவி தேடுறதுன்னா நம்மால் பயப்படுறான்ல, அந்த மாதிரி இல்லை. அப்துல் காதர் ஜீலானி திட்டணும், அப்துல் காதர் ஜீலானி திட்டாங்க, என்ன போதில் ரத்தங்கத்துக்கு செத்தாலும் செத்துருவாங்க இப்படிம்பாங்க. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானின்னு மரியாதை இல்லாமல் சொல்லிட்டான்னா நாக்கு அப்படி கொன்னி போயிடும் இப்படிம்பாங்க. நம்ம மக்கள்கிட்ட அது இருக்குது, மரியாதையாக பேசுங்க, முக்கியத்துவம் கொடுத்து, இல்லாட்டி ஒரு வழி ஆயிருவிய, மேடையிலேருந்து இறங்கும்போது அப்படியே கால் இடறி சாவிங்க, இப்படிலாம் நினைப்பாங்க. அவ்வளவு ஒரு பயம் ப்ளஸ் பக்தி, முக்தி போய் இருக்கிறது. அப்படி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அப்துல் காதர் ஜீலானி மேலே வைத்திருக்கிற அளவிற்கு அவங்க அந்த லாத்து உஸா மனாத் அவுலியா மேலே வைக்கலை. அவங்க லாத்து உஸா மனாத்துங்கிற இறை நேசரன் நம்பிக்கிட்டு இருந்தாங்களே, அவர்கள் மீது எப்படி நம்பியிருந்தாங்க தெரியுமா? அந்த உஸாங்கிற அந்த அவுலியா இறை நேசரன் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட ஒரு துவா செஞ்சுட்டே வேலைக்கு போவாங்க. இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், வியாபாரம் ஆகலை, மூஞ்சியில் துப்புவேன். அவுலியா வணங்குற லட்சணம் இது. எவனாவது நம்ம கபரஸ்தானில் தர்காவுக்கு போய் நாகூரில் போய் பயணம் பண்ணிட்டு போய் இறங்கி எல்லாம் ஒரு 50 ரூபாய்க்கு எடுத்து 50 ரூபா எடுத்து அதில் வச்சுட்டு இந்தா கடை தொடங்க போகிறேன், ஏதாவது நடந்து கபரை உடச்சி போடுவாத்துக்க, யாரா வகாபி உள்ள வந்திருக்காண்டா, நஜாத்காரில் பிடிக்கலான்ருவாங்க. இல்லைங்க, நான் உதவி கேட்டு தாங்க போயிருக்கேன், நடக்கலனா அப்படின்னா என்னடா கிண்டல் பண்ணுறான்னு கேட்பாங்க. இதைத்தான் செஞ்சாங்க மக்கத்து காஃபியர்கள், அதைத்தான் செய்தார்கள். உன் மூஞ்சியில் துப்புவேன்னு சொல்லிட்டு போனாங்க. இதை விட கேவலம் தெரியுமா? இன்னைக்கு மட்டும் வியாபாரம் கைகூடாவிட்டால் உன் முகத்தில் சிறுநீர் கழிப்பேன், இப்படி சொல்லிட்டு போனாங்க. இவ்வளவு கேவலம் பேசுவாங்க. அப்படி சொல்லிட்டு போனாலும் கூட அல்லாஹ் என்ன பார்க்குறான், நீ எப்படி என்னை விட்டு அங்கே போய் கேட்ட,
இதுதான். ஆனால் அவர்கள்ட்ட அதாவது பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவங்கள்ட்டையும் ஒரு தொழில் தர்மம். இணை வைத்தாலும் ஒரு 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 அளவுக்கு சின்ன அளவில் வைக்கணும்னு நினச்சிட்டாங்க போல். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இறைநேசர்னு நம்புறவங்கள்ட்ட கற்பனை செய்தவங்கள கேட்கறது. பாரதூரமாக வந்துச்சுன்னு வைங்க, அல்லாஹ் விட்டா யாரும் கிடையாது, இப்படி முடிவு எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் அந்த கடலில் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது மழையளவு அலை சூழ்கிற நேரத்தில் இறைவா உன்னை விட்டா எங்களுக்கு ஆள் இல்லைன்னு மன தூய்மையோடு பிரார்த்தனை செஞ்சாங்களே. அப்படின்னா எங்களுக்கு கல் இல்லை, கபர் இல்லை, மஸ்தான் இல்லை, மகான் இல்லை, யாரும் வரப்போறதில்லை, நீ தான் வரப்போற இறைவான்னு கெஞ்சினார்கள். பெரிய பாரதூரம்னு வந்து அல்லாதான்னு கைவிரித்தார்கள். கிட்டத்தட்ட அவன் பார்க்குறான் தலைவலி மூக்கு வலினா சின்ன கிளினிக்கு போவோம், உயிர் போகிற பிரச்சனை இருந்தால் ஜிஹெச்சுக்கு போயிடுவோம்னு நினைக்கிற மாதிரி இவன் என்ன பண்ணுறான், சின்ன சின்ன விஷயமா தான் இந்த அவுளியா, பெரிய விஷயம்னா அல்லாஹ் அப்படின்னு அவன் முடிவெடுத்தான். அதனால் அவர்களை பார்த்து அல்லாஹ் காஃபிருண்டான். நம்ம ஆட்கள்கிட்ட எப்படி இருக்கு தெரியுமா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அல்லாஹ், தொட்டதுக்கெல்லாம் அல்லாஹ். இறைவா நீ எனக்கு வியாபாரத்துக்கு பறக்கச் செய் இறைவா, இறைவா நான் கடை திறந்திருக்கேன் அருள் புரி இறைவா, இறைவா குழந்தை உண்டாயிருச்சு சாலிகான பிள்ளையா இருக்கணும் இறைவா, இறைவா நல்லா ஆம்பளை சிங்கமாக வரணும் இறைவா, எல்லாத்துக்கும் இறைவன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம். பாரதூரம்னு வந்துச்சுன்னு வைங்க, பிரசவ வேதனை வந்துச்சுன்னு வைங்க, இந்த இடத்துல இறைவனா வந்து காப்பாற்ற போறான், கூப்பிடு யா முஹீதீன், யா முஹீதீன், யா முஹீதீன் கூப்பிடு. யா டாக்டர் பேரா, அங்க இருக்கிற அவுளியா பேரு. ஏன் இறைவனை விட அவுளியா தான் இங்க ரொம்ப டர்னிங் பாயிண்ட்ல உதவி செய்வார் என்று அல்லாஹ்வை கொஞ்சம் கீழே போட்டு அவுளியாவை மேலே தூக்கி வச்சானே. இவர்கள் என்ன சொல்றது, அல்லாஹ்வை மேலே தூக்கி வச்சு கூட அவுளியாக்களை கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கேட்டுக்கொண்ட அவனே காஃபிர் என்றால், அல்லாஹ்வை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட்டிட்டு பாரதூரம்னு வரும்பொழுது அல்லாஹ் கேட்கிறான் அம்மை யுஜீபல் முல்தர்ர, ஒருத்தர் பெரிய பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்ட நேரத்தில் நிர்பந்தத்தில் இருக்கும்போது அல்லாஹ்வை தவிர எவன்டா காப்பாற்ற முடியும்னு கேட்கிறானே, அந்த நேரத்தில் அவுளியா காப்பாற்றுவார்னு வரானே, இது இணை வைப்பு இல்லையா? இது எவ்வளவு பெரிய துரோகம், அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறி செய்கிற குஃப்ரு, நிராகரிப்பான ஒரு செயல். அந்த காரியத்தை செய்துவிட்டு அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அது கலங்கப்பட்டிருக்கிறது அந்த கொள்கை. இதே போல அந்த மக்கத்து காஃபிர்களிடத்தில் இருந்த கொள்கை என்ன, அவர்களிடத்தில் இருக்கிற கொள்கை இது போன்ற அடியார்கள்ட்ட போய் கேட்பார்கள், மகான்கள்கிட்ட போய் உதவி தேடுவார்கள். ஏன்பா இப்படி உதவி தேடுற, அந்த மகான் எப்படிப்பா உதவி செய்வாரு, அவர்களுக்கு பிடிக்கும் கை இருக்கிறதா, நடக்கும் கால்கள் இருக்கிறதா, இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா, இந்த அவுளியா வந்து இந்த இறைநேசர் உடனே தருவார்லாம் நாங்கள் சொல்லலை, அல்லாஹ்ட்ட வாங்கி தருவார், அல்லாஹ் நாடுனா தருவார், அல்லாஹ் நாடி தானே தராரு, இவராவா தராரு, இப்படி பேசினாங்க. இப்போ ஒரு கர்ச்சில இருக்கிறது, சில பேர் அதை கடவுளை வணங்குறாங்க. அப்படி ஒருத்தன் போய் கையேந்தி கேட்டால் அது வந்து உதவி செய்யாதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி உதவி செய்யணும் ஒருத்தர் நம்மனா சிறுக்குங்கிறோம். இதே போன்று கபரில் போய் இவன் கேட்குறான், அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல போய் கேட்குறான், இது இணை வைப்பு இல்லையா, இல்லை இவராக கொடுப்பாரு, அல்லாஹ் நாடி இவர் காது கேட்குதான், அல்லாஹ் நாடி இவர்களுக்கு உதவி செய்வாராம் இப்படின்னு சொல்கிற இதே பேச்சத்தான் அவனும் அன்னைக்கு சொன்னான். இப்படி சொல்லலாமா, அல்லாஹ் நாடி இந்த இணை வைப்பு நடக்குமா? அவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள். எந்த மாதிரி சொன்னாங்க தெரியுமா, மக்காவிற்கு நாம ஹஜ் உம்ரா செய்வதற்கு செல்கிற நேரத்தில் தல்பியா ஓதுவோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் ஓதுறோம். இறைவா உனக்கு நிகராக எந்த பங்காளியும் கிடையாது, நீ ஒருத்தன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறோம். எஹ்ராம் கட்டி உம்ராவாக இருந்தாலும் இதுதான் சொல்லுவோம், ஹஜ்ஜா இருந்தாலும் இதுதான் சொல்லுவோம். இதே தல்பியாவைத்தான் மக்கத்து காஃபிர்களும் சொன்னார்கள். அவர்களும் எஹ்ராம் கட்டினார்கள், காபத்துல்லாவிற்கு வந்தார்கள், தவாப் செய்தார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொன்னார்கள். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, அவர்கள் சொல்லும் பொழுது ஒன்றை சொன்னார்கள், லப்பைக லா ஷரீக லக, இறைவா உனக்கு நிகர் எந்த கடவுளும் கிடையாது, இல்லா ஷரீகன் தம்லிகு, நீயா சில பேரை நாடினால் கடவுள் இருக்கும் என்று சேர்த்து சொன்னார்கள். அதாவது எப்படி சொன்னாங்க பாருங்க, நாம சொன்னோம் இறைவா உனக்கு நிகரா எந்த துணையும் இல்லை, நீ ஒருவன் தான் கடவுள் அப்படின்னம்ல, இதுல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பண்ணி அவங்க சொன்னாங்க, இறைவா உனக்கு நிகரா எந்த கடவுளும் கிடையாது, நீயா சில பேரை நாடி கடவுளை வச்சா கடவுள் இருக்கும் என்று பேசினார்கள். இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயலுக்கும் ஹாதா, இப்படி பேசுகிறீர்களே நாசமா போவீர்கள்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே வேளையை தான்
இன்றைக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கற்சிலைகளிடத்தில் கையேந்துபவன் சொல்கிறான், அல்லாஹ் நாடி இந்த சிலை தரும்னா நம்ம ஏத்துக்குவோமா? இதே வேலையைத்தான் இறந்து போனவர் அல்லாஹ் நாடி கேட்க வச்சு இந்த இறந்து போனவர் நமக்கு தராருன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இது இணை வைப்பு இல்லையா? சூனியத்தால் எந்த பாதிப்பு உண்டாக்காது. ஏன்? அல்லாஹ் சொல்லிட்டான், லா யுஃப்லிஹு ஸாயிரு ஹைஸு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். அப்படின்டா இவன் நாங்களா சூனியம் நடக்குங்கிறோம், அல்லாஹ் நாடி சூனியம் நடந்தா இதே அவங்க மக்கத்துக்காவிர் பேசின வாரிசுகள் மாதிரியே பேசிட்டு வராங்க ஒரே ஸ்டைலில். அல்லாஹ் நாடுவானா? தன்னுடைய அந்த தனித்தன்மையை உடைப்பானா? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அல்லாஹ் நாடினால் 4 வணக்கத்திற்குரிய இருப்பார்கள். அப்படி சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவன் உயிரோடு இருப்பவன், நிலைத்திருப்பவன். அல்லாஹ் உயிரோடு இருப்பவன் தான், அவன் நாடுனா மௌத்தா போயிடுவான். சொல்லலாமா அப்படி? லா தௌஹுதுஹு சினத்துன் வலா நௌமுன், அவனுக்கு சின்ன தூக்கமோ பெரிய தூக்கமோ வரவே வராது. ஆனால் அல்லாஹ் நாடுனா தூங்கிடுவான். சொல்லலாமா அப்படி? வராது, முடிஞ்சு போச்சு. நாடுனா தூங்குவான்னு பேசக்கூடாது. மத்தகத சாஹிபத்தம் வலா வலதா, அல்லாஹ் மனைவியையோ பிள்ளையோ எடுத்துக்கொள்ளவில்லை, எடுத்துக்கொள்ள மாட்டான், முடிஞ்சு போச்சு. இல்லை நான்னா ஒரு 5-6 கல்யாணம் பண்ணிக்குவான், அப்படி சொல்லலாமா? இது போலத்தான் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக, அவனுடைய ஆற்றலுக்கு நிகராக யாரும் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ் நாடினால் சில பேர் வருவார்கள் சொல்லலாமா? இந்த இணை வைக்கும் காரியத்தை தர்காக்களின் பெயரால், பெரியார்களின் பெயரால், மகான்களின் பெயரால் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த கொள்கையை களங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்காமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவர்கள் எதையெல்லாம் இணை வைப்பாக செய்தார்கள் அத்தனையும் இவர்கள்ட்ட இருக்கிறது. மக்கத்து காபிர்கள் என்ன பண்ணாங்க? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு நீங்கள் நேரம் சரியில்லையோ அப்படிம்பாங்க, காலம் சரியில்லை. அதாவது அல்லாஹ் என்ன நாடினானோ அதுதான் நடந்துன்னு பேச மாட்டாங்க. அல்லாஹ் தான் கடவுள் இருந்தாலும் இன்னைக்கு இவன் மூஞ்சியில் முடிச்ச லட்சணம் இப்படி ஆகிப்போச்சு, இப்படி பேசுவார்கள். பூனை குறுக்கால போனால் என்னமோ ஆயிரும் இவன் நினைக்கிறானே, இதே மாதிரி அவர்கள் நினைத்தார்கள். நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பார்த்தார்கள். அதே மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கும் செயலை இவர்களும் முஸ்லிம் பெயர்தாங்கிகளும் செய்கிறார்களா இல்லையா? பிற மதத்தவர்கள்ட்ட அந்த நம்பிக்கை இருக்குது. அதை காப்பி எடுத்து இவர்களும் என்ன செய்கிறாங்க? அவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நேரம் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஆவணி இத்தனாவது நாள், அமாவாசைக்கு அடுத்த நாள் எதை போட்டு இத்தனாவது நேரம், நல்ல நேரம், யமகண்டம் ராகு காலம் இல்லாமல் நல்ல நேரம், நாளிகை இதெல்லாம் போட்டு காலம் இத்தனை மணி முதல் இத்தனை மணி சும முகூர்த்த வேலை, சுப முகூர்த்த வேலை. அது அங்கே தான் கல்யாணம் பண்ண டைமு. நட்சத்திரம் ஒன்றுபடுகிறதுன்னு எழுதி வச்சுருக்காங்க, ஏதோ அவங்க வச்சுருக்காங்க. நம்மால் என்ன பண்ணுறோம்? அப்படியே காப்பி அடித்து ரஜபு மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 முபாரக்கான வேளையில், மற்றெல்லாம் முசீபத்தான வேலை, கெட்ட நேரம். இந்த 10 to 11 வந்து இவருக்கு வந்து அல் பாத்தியாண்டாதான் குடும்பம் இனிமேல் தொடங்கும், இதோட தலாக்காயிரு இல்லாட்டி அப்படி அப்படி. இதை முபாரக்கான வேலையாம். முபாரக்கான வேளையில் அல்லாவின் கிருபையாலும் நபிகளாரின் துவா பரக்கத்தாலும், யார் இவன் கல்யாணத்துக்கு, இவன் கல்யாணம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு 1400 வருஷம் முன்னாடியே ரசூல் அங்கே துவா பண்ணிட்டாங்களாம். அந்த கதீஜாவுக்கு அந்த இருக்கான்ல அவன் அப்துல்லா, அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அவனுக்கு இன்றைக்கி நான் துவா பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ண மாதிரி எழுதிச்சிருக்கான். நபிகளாரின் துவா பரக்கத்தாலும். யார் இவன்? வட்டி வாங்குவான், வரதட்சணை வாங்குவான், ஏமாற்றுவான், கட்டல் வாங்குவான், பீரோ வாங்குவான், நகை வாங்குவான், வண்டி வாங்குவான், ஓசியில் வீடு வாங்குவான், ஒன்றுக்கு வக்கில்லாதவன் வீட்டில் போய் உட்காந்துக்குவான், வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவான், மச்சாங்காலையை பிடிச்சிக்கிட்டு சுற்றுவான். இவனுக்கு பண்ணுறதெல்லாம் குஃபுரு. என்னது? நபிகளாரின் துவா பரக்கத்தாலும். இதை சொல்கிறத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? விபச்சாரம் பண்ண போகிறவன் விபச்சாரம் பண்ணும்போது அல்லாஹும் ஜன்னிபுன்னு ஷைத்தான்னு சொன்னானாம். கணவன் மனைவி கூடும்போது ஓதும் துவான்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க, இந்த குழந்தைக்கு சைத்தான் தீண்டிடக்கூடாது, நல்ல குழந்தையா வரணும்னு கேட்கணும், ஒரு துவா இருக்குல்ல. அதை விபச்சாரம் பண்ணும்போது ஒருத்தன் ஓதுனானா என்ன கூத்து? என்னடா பண்ண? அல்லாஹும் ஜன்னிபுன்னா ஓதியத்தில் பண்ணதுடா, அது விபச்சாரம்டா. இந்த மாதிரி வாங்கினதெல்லாம் வரதட்சணை, செஞ்சதெல்லாம் பிதஅத்து, பண்ணதெல்லாம் பிரமத கலாச்சாரம், அப்போ இருந்ததெல்லாம் மூட நம்பிக்கை. ஆனால் நபிகளாரின் துவா பரக்கத்தால்னு போட்டு நல்ல நேரம் கெட்ட நேரம் இவன் பார்க்கிறான் என்றால், இந்த கேடுகட்ட செயலை ரசூலா என்ன சொன்னார்கள்? அத்தீரத்து ஷிர்குன், நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்ப்பது இணை வைத்தல். அல்லாஹ் நாடி நடக்கும் சொல்லு, நீ விதியை மறுக்கிறாய்.
நேரம் சரியில்லை என்று பேசுகிறாய். இப்படி பேசிட்டு ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அவர்கள் சொர்க்கத்திற்கு அழைப்பவர்களா, இணை வைப்புக்கு அழைப்பவர்களா? யோசித்து பாருங்கள். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அப்படி சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம் என்றால் யார் சொர்க்கத்திற்கு அழைப்பவர்கள், யார் இணை வைப்புக்கு அழைப்பவர்கள்? யோசித்து முடிவெடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்தீரத்து ஷிர்குன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது இணை வைத்தல் என்று சொன்னார்கள். அதே போல இன்னொரு இடத்துல சொல்கிறார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக 10 பேர் வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட. 9 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய கையில கை வைத்து விட்டார்கள், ஒப்பந்தம் கொடுத்து விட்டார்கள். இன்னொரு ஆள்கிட்ட மட்டும் ரசூலுல்லா கை நீட்டவே இல்லை. அப்போ அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் 10 பேர் இஸ்லாத்துக்கு வரோம், 9 பேர்கிட்ட நீங்கள் உடன்படிக்கை ஏற்றுக்கிட்டீங்க இஸ்லாத்துக்கு வந்ததை, ஆனால் நீங்கள் இந்த ஒரு ஆள்கிட்ட விட்டுட்டீங்களே, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்தஹு தமீமா, அவரிடத்தில் ஒரு தாவீஸ் தொங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார்னு சொல்ல முடியும்? அவர் எப்படி நான் முஸ்லீமை அங்கீகரிக்க முடியும்? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அதை அறுத்து விட்டு சொன்னார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக. அஹமதுங்கிற ஹதீஸ்ல வர சொல்லி செய்தி. யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். அல்லாஹுதான் எனக்கு அரியாபுரத்திலிருந்து நிவாரணம் தருகிறான் என்கிற நம்பிக்கையை இந்த கைத்தை கட்டுவதால் நடக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலுக்கு கயிறை கொண்டு போய் வைத்து விட்டான். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். இவன் இணை வைத்து விட்டு சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தத்தோடு இருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ்வா? இதை கலட்டி எறிந்து விட்டு சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான லா இலாஹ இல்லல்லாஹ். இதை நாங்கள் சொல்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 5 வேளை தொழுவா, தர்கா வழிபாடு பாவம் சொன்னார்களா? தாயத்தை கட்டக்கூடாது சொன்னார்களா? அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. இவர்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நிகரானவர்கள். அல்லாஹ் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவன். ஆனால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கஃபாருல் கத்தாயா, நீதான் எல்லா பாவங்களை மன்னிக்க கூடியவர் என்று ரசூலுல்லாவை பார்த்து ஓதுகிறார்கள். இப்போ லேட்டஸ்டான தெரியுமா? இல்லை, அந்த மௌலிதில் ரசூலுல்லாவை பார்த்து நாங்கள் இப்போ சொல்றது இல்லை, அல்லாஹ் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துட்டாங்க. அப்பயும் ரசூல்லா பேரில் மௌலிது ஓதுறிய, அல்லாஹ் பேரில் மௌலிதுன்னு சொல்லிட்டு ஓத வேண்டியதானே? அல்லாஹ் பேரில் மௌலிது ஓதக்கூடாது. இப்படி, அதாவது அந்த கஃபாருல் கத்தாயா, நீர்தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர் அப்படின்னு ஓதிக்கிட்டு இருந்தாங்க ரசூலுல்லாவை புகழ்ந்து. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் அப்படின்னு சொல்லி ஓதிக்கிட்டு வந்து அந்த கஃபாருல் கத்தாயா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கிறவங்க. ரசூலுல்லாஹ் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவங்க அல்லாஹ் தான். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவத்தை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர யார் இருக்க முடியும்னு கேட்குறான். இவங்க என்ன பண்ணுறாங்க? நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்கிறீங்கன்னு ஓதுறாங்க. ஏன் ஓதுறீங்கன்னு இத்தனை வருஷமாக கேள்வி கேட்டு இருந்தோம்ல, இப்போ உல்டாவை பண்ணிட்டாங்க. இல்லை இல்லை, யா நபி சலாம் அலைக்கும்னா அது ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறதான், யா ரசூல் சலாம் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறதான், யா ஹபீப் சலாம் அலைக்கும் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறது, அந்த கஃபார் கத்தாயா, நீங்கள் தான் பாவத்தை மன்னிப்பவர்கள் அல்லாஹ் பார்த்து சொல்கிறது. அது இப்படி மாற்றி விட்டாங்க. என்னடா திடீர்னு நேராக போய் யூட்டன் அடிச்சிங்க, எப்படா மாற்றுறீங்க? சரி, இப்போ அல்லாஹ் மேலே நீ தான் பாவத்தை மன்னிக்கிறோன்னு இப்போ ஏன் சொல்கிறீங்க? அப்படி சொல்லணும்னு என்ன அவசியம் வந்துருச்சு கேட்டால் பதிலை காணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுக்கு நிகராக இணை கற்பிக்கக்கூடிய சிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் யார்? இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அது என்ன லா இலாஹ இல்லல்லாஹ்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னதற்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. அதில் உடஞ்சிருச்சா? இப்போ சூனியம் செய்வினைங்கிற பேரில் இவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரா ஒரு நம்பூதிரி வருவார், பெரிய அஜர்த்து வருவார், அவர் நினச்சா செய்வினையை எடுப்பார், நினச்சா செய்வினை செய்வார், சூனியை வைப்பார், கைகாலை இல்லாமல் ஆக்குவார், இப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு தான் ஆகு என்றால் ஆக்கக்கூடிய பவர் இருக்கிறது. ஒருவன் கிட்ட வைத்து அவனுக்கு மேலே ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவை போட்டால் மயக்கம் போட்டு விடுவான். ஸ்ப்ரே இல்லாமல் நான் பார்த்தோன்னே எப்படி மயக்கம் போட்டு விடுவான் அவன்? நான் ஏதோ மனசில் நினச்சோன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவானா? அந்த ஆற்றல் அல்லாட்டு தான் இருக்கிறது. கைகால் விளங்காமல் ஆக்கணும்னா அதுக்கு நான் ஏதாவது கைத்தடி வச்சு செய்யணும், அடிக்கணும், மிதிக்கணும், ஏதோ பண்ணணும். நான் மனசில் அப்படி ஓதுனா கைகால் விளங்காமல் போயிடுச்சு, மனசில் ஓதுனா செத்து போயிட்டான், மனசில் ஓதுனா கூடனா போயிட்டான், முடியுமா அப்படி? அது ஏமாற்று வேலை, அது பித்தலாட்டம். தங்கத்தை போன்று கவரிங்க காட்டுறான், ஆனால் அது தங்கம் இல்லை. அது மாதிரி சூனியக்காரன் ஏமாத்துறான். அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், ஏமாந்துடாதீங்கன்னு சொல்ல வேண்டிய சமுதாயத்தில் இருந்து கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? சூனியம் இருக்குது, ஏதோ நடக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
இது இணை வைப்பு இல்லையா? அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சூனியக்காரனுக்கு கிடையாது. சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருந்திருந்தால் மூசா நபி கைத்தடியை பாம்பாக மாத்தினாங்களே, அல்லாஹ்வுடைய உதவியால் அற்புதம் செஞ்சாங்களே, அப்பொழுது சூனியக்காரனும் தன்னுடைய கைத்தடியை உண்மையிலேயே பாம்பாக ஆக்கியிருக்கணும். எல்லோரும் சொல்கிறார்கள் மூசா நபி போட்டது பாம்பாகவும் மாறுச்சு. பாம்பா மட்டும் மாறல, பாம்பா மாறி சூனியக்காரங்க போட்டாங்களே குச்சி கைத்தடியையும் அந்த கயிறுகளையும் முழுங்கியும் செஞ்சிருச்சு. அப்புறம் மீண்டும் கைத்தடியா மாறிடுச்சு. எவ்வளவு அற்புதம் நடந்திருக்குது. மூசா நபி கைத்தடியோடு வந்தார், தூக்கி போட்டார், பாம்பாக மாறியது. அவர்கள் தூக்கி எறிந்த கம்புகளையும் கயிறுகளை எல்லாம் விழுங்கியது, பிறகு கைத்தடியாக மாறியது. இது மாதிரி நடந்ததா? இங்கே அற்புதம் ஜெயித்தது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் ஜெயித்தது, அல்லாஹ்வுடைய குதிரத்து ஜெயித்தது, அல்லாஹ்வுடைய மோஜிசாத் அந்த அற்புதத்தை தூதுத்துவத்தை உண்மையாக்கினான். அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர் என்பதை உண்மைப்படுத்தினான். சூனியக்காரனுடைய செயல் பொய்த்தது. இதை கூட வித்தியாசம் தெரியாம இல்லை சூனியனா நடக்கும், அவர் நினைச்சா நடக்கும் இப்படின்ட்டாங்க. அப்போ இந்த அளவிற்கு மக்கள் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு போய் ஒரு பெரிய ஆளுக்கும் ஒரு பூசாரிக்கும் ஒரு மகானுக்கும் ஒரு பக்கீர் சாமியில வைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்துவிட்டு நாங்கள் அல்லாஹ்வின் பால் அழைக்கிறோம்னா அது இணை வைப்பின் பால் அழைக்கக்கூடிய செயல், லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பால் அழைக்கும் செயல் அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா போதுமா? அதுல இவர்கள் எதுல புரிந்து கொள்ளல? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜக்காத்து, என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய மரணம் எல்லாமே இந்த தூதர் காட்டிய வழிப்படித்தான் இருக்க வேண்டும். முகம்மது தான் இறை தூதர்னா என்ன அர்த்தம்? பின்பற்றுவதற்கு தகுதி வேறு யாருக்கும் இல்லை. இறை தூதரை மட்டும்தான் நான் பின்பற்றுவேன். அல்லாஹ்வை பின்பற்றுவேன், இறை தூதரை பின்பற்றுவேன். இறை தூதருக்கு பிறகு மார்க்கம்னு ஒன்று சொல்லி ஒரு பின்பற்ற சொல்றதா இருந்தா அப்படி சொந்த கருத்தை சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. இறை தூதரை மட்டும்தான் பின்பற்றுவேன்னு சொன்னாதான் முஹம்மது ரசூலுல்லாவை நாம் ஏற்றுக்கொண்டதுக்கு அர்த்தம். இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா? யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சியில அல்லது ஒரு கேள்வியில உன்னுடைய தூதர் யார்? முஹம்மது. இப்படி பதில் சொல்றதுக்கு போதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. பதில் சொல்றது அப்படியா? வாழ்க்கையில கொண்டு வரணும். உன்னுடைய தூதர் யாருப்பா? முஹம்மது. சரி, ஒருத்தர் நல்லா பைக் ஓட்டுறான். சார் எவ்வளவு அழகா பைக் ஓட்டுற, யார் சொல்லி கொடுத்தா? இவர் சொல்லி கொடுத்தார். அப்ப அவர் சொல்லி கொடுத்தது போன்று இவன் செயல்படுத்துவதால் நல்ல பைக் ஓட்டுறான். இன்னொருத்தன் அப்படியே கோணமான பைக் ஓட்டுறான். எந்த கிறுக்கட்டா சொல்லி கொடுத்தான்? இந்த பாருங்க, திட்டாதிய எங்க மாஸ்டர் யார் தெரியுமா? அவர். ஏண்டா மாஸ்டர் அவரை காட்டுற, நீ என்னடா இப்படி தோளாந்துரிக்கு மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிற? அவரை மாஸ்டர் நான் ஏற்றுக்கிட்டேன், அவ்வளவுதான். சரிடா நீ ஏண்டா பழகலை? அதெல்லாம் கேட்காதிய. அவர் சொன்ன மாதிரிலாம் இல்லை, ஆனால் அவரை நான் ஏற்றுக்கிட்டேன் இப்படிங்கிறான். ஒரு வாத்தியார்னு சொன்னால் அவர் இப்படி நடக்கணும், அவர் சொன்ன மாதிரி செயல்படணும். அப்போ தான் பரவாயில்லையே, யார் இவனுக்கு சொல்லிக் கொடுத்தா என்ற அந்த வாத்தியாரை பார்ப்பார்கள். அது மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தூதர்னு ஏற்றுக்கிட்ட என்னங்க விளக்கம்? என்னுடைய கொள்கை, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய இபாதத்து எல்லாமே அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி இருக்கணும். அதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் ஏற்றுக்கொண்டதுக்கு விளக்கம். இப்போ நாங்கள் தொழுகிறோம், யார் சொல்லிக் கொடுத்த மாதிரி தொழுகிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு தொழுதார்கள் அவ்வாறு தொழ வேண்டும், தொழுகிறோம். அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் போது ஏன் கை தூக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் கை தூக்க சொன்னார்கள், தூக்கினார்கள், நாங்கள் தூக்குறோம். ஏன் நெஞ்சின் மீது வைத்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்தார்கள், நாங்கள் செய்கிறோம். ஏன் ருக்கு செய்யும்போது கை தூக்குறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், நாங்கள் செய்கிறோம். எல்லாத்துக்கும் தூதரின் வழியை காட்டுகிறோம். ஏன்? நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி செயல்படுத்துறோம். இவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தான் எங்க தூதர், முஹம்மது தான் எங்க தூதர். ஆனா எங்க தொழுகை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன மாதிரி இருக்கும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா தூதர் எங்களுக்கு முஹம்மது தான். என்னங்க இது? இது ஏமாத்து வேலை இல்லையா? இது ஃபோர்ஜரி இல்லையா? உங்களுடைய தொழுகை, நோன்பு, சக்காத் யார்? அது எங்க பெரியார்கள் சொன்ன மாதிரி, எங்க இமாம்கள் சொன்ன மாதிரி இல்லப்பா. ரசூலுல்லாஹ் சொன்ன அதெல்லாம் பேசாதீங்க. ரசூலுல்லாஹ் நீங்க பார்த்தீங்களா இப்படிங்கிறீங்க. அப்ப இமாம் நீ பார்த்தியா? ஷாஃபி இமாம் பார்த்தியா? இதெல்லாம் ஒரு பேச்சா? லாஜிக்கா கேள்வி கேட்டால் லாஜிக்கா இல்லைன்னு வைங்க, கேள்வி கேட்காத அறிவு மழுங்கிரும். இப்படியே ஊமையாக்கிறது.
அஜரத்து வாங்க எல்லாம் கூப்பிட்றாரு, நம்ம அமீர் சாப் கூப்பிட்றாரு, ஒரு வாரம் கூப்பிட்றாரு, வெளியூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புனாங்க வைங்க. ஒரு வாரம் என்ன குர்ஆனை படிச்சிடாத, தாலீம் கிதாப் படி. அதையும் படிக்கணும், அதான் ஹதீஸா கேள்வி கேட்காத, படினா படி, அவ்வளோதான். இப்படி தான் ஒரு கூட்டம் இருந்துச்சு, கேள்வி கேட்டே வழிகிட்டு போயிட்டாங்க. அது எந்த கூட்டம்? கேட்காத, அதான் கேட்கக்கூடாது, இப்படி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருக்காங்க பாரு. சரி, அதில் என்ன வச்சுருக்காங்க? இப்படித்தான் ஒரு மகான் இருந்தார், ஒரே ஊழூரில் 40 வருஷம் தொழுதார், மகரிப்பில் தொழுதுதான் ஈஷா வரைக்கும். அது யாரு கேட்கக்கூடாது, பேச்சு கேட்டக்கூடாத விஷயம். இப்படி வச்சுருக்காங்க. இவங்க வெறும் ஃபலாயுல் அமல்களின் சிறப்புங்கிற புக்கு தான் வச்சுருக்கிறாங்க. ஃபலாயுல் சதக்கான்னு ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சதக்காக்களின் புத்தக சிறப்புண்டு, அது சில ஊரில் வச்சுருப்பாங்க. சில புத்தகங்கள் தப்லீக் வாலாக்கள் வைத்திருக்கிற சில புத்தகங்கள் இருக்குது உருதுல. அதில் என்ன வச்சுருக்காங்க தெரியுங்களா? ஒரு அம்மா ஒரு ஊருக்கு போனாங்களாம். அந்த அம்மா போய் தண்ணியே இல்லாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப தொலைவிலேருந்து தண்ணி எடுத்தாங்களாம். உடனே சொன்னாங்களா, இல்யாஸ் அவர்களே, தப்லீக்னுடைய ஃபவுண்டரு இந்த இல்யாஸ் ஜக்கரியா சாஹிப்லாம் பேர் வச்சுருக்காங்களே, இல்யாஸ் அவர்களே, நீங்கள் அல்லாட்ட உதவியை வாங்கி கொடுத்து, அவுளியாக்கள் மாதிரியே அல்லாட்ட உதவி வாங்கி கொடுத்து நீங்கள் தண்ணி வர வைக்கக்கூடாதா இப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே குடத்தை தூக்கிட்டு போனாங்களாம். திடீர்னு போய் பார்த்தா தண்ணி நிறைஞ்சிருக்கான் கிணத்துல. ஆச்சரியம், என்ன இவ்வளோ தண்ணி இருக்கு? பக்கத்தில் ஒரு ஆம்பளை நின்று இருந்தாராம். தண்ணி அள்ளி சந்தோஷமாக எடுத்து வைக்கும்போது அந்த ஆம்பளை கேட்டாராம், ஏம்மா எப்போவுமே தண்ணி இல்லாத வத்தி கிணறுல திடீர்னு தண்ணி வந்துச்சுன்னு சந்தோஷப்படுறியாம்மா? ஆமாம். ஏன் தெரியுமா? ஏன்? இல்யாஸே தண்ணி கிடைக்காத நீ கேட்டையே, அந்த இல்யாஸ் நான் தான். நீங்களா? எப்படி தண்ணி வந்துச்சு? ஒரு எச்சி துப்பு துப்புனேன், பொங்கிருச்சு வச்சுருக்காங்க. உடனே அதை வைத்து டெல்லியில் சவால் விடப்பட்டிருக்கு. 25-30 வருஷம் முன்னாடி டெல்லியிலேயே இந்த கருத்தில் சில அறிஞர்கள் அங்கேயே கேட்டாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அனைத்து தப்லீக் ஜமாத்தையும் ஒன்று கூட்டி ஒரு கிணத்துல துப்ப சொல்லுங்க, அப்போ கூட தண்ணி நிறையாதுன்றாங்க. அப்போ இவ்வளவு இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் கேள்வி கேட்காத, குர்ஆன் உனக்கு விளங்காது, குர்ஆன் உன்னை வழி கெடுக்கும். இப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்களே. இப்படி வாசலை அடைத்து விட்ட காரணத்தினால்தான் நம்ம சமுதாயம் ஒரு காலத்தில் குர்ஆன்னா என்னன்னு தெரியாம இருந்தார்கள். நம்ம வாழ்க்கையை திரும்பி பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சினிமா பட்டாளங்களாக போய் திரிந்தார்கள், தியேட்டர்களில் தவமாக கிடந்தார்கள், ரசிகர்கள் மன்றங்கள் வைத்துக்கொண்டு ரசிகர்களுக்கு பின்னாடி நடிகர்களுக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருந்தார்கள். ரவுடி பயலா தெரிஞ்சுக்கிட்டு கிடந்தான், ஒரு ஊதாரியா இருந்தான், புகையும் தண்ணியும் பான்பராக்குன்னு கேடு கட்டவனா போய் கொண்டிருந்தான். இஸ்லாத்தின் பார்வையில் ஈர்க்கப்பட்டது எதன் மூலமாக? அல்லாஹ் சொல்கின்றான், வாத்தசிமு பிஹப்லில்லா, இந்த குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஜமீஅன் எல்லோரும் பற்றி பிடிக்க வாருங்கள், வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். யோசித்து பாருங்கள், ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? கேடு கட்டவராக இருந்தீர்கள். குன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். இந்த குர்ஆனை வைத்து உங்களை கொண்டு வந்து காப்பாற்றினோம் அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி சகாபாக்களை குர்ஆன் மூலமா அல்லாஹ் காப்பாற்றினான், நம்மையும் குர்ஆன் மூலமா அல்லாஹ் காப்பாற்றினான். ஒரு காலத்தில் குர்ஆன் வசனமா இருந்துச்சு நம்ம வீட்டில், எங்கேயாவது குர்ஆன் வசனம் இருந்திருக்குமாங்க? எந்த இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்களா? நம்ம வீட்டில் குர்ஆன் வசனம் இருக்காது. இருக்கும், மக்கா போட்டோ இருக்கும், மதினா போட்டோ இருக்கும், ஏர்வாடி தர்கா இருக்கும், நாகூர் தர்கா இருக்கும், கொடிமரம் இருக்கும், அஜ்மீர் தர்கா இருக்கும், பைத்துல் முகத்தஸ் இருக்கும். வாசல்ல ஒரு தகடு இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு கல் இருக்கும், அது கீழே ஒரு பூசணிக்காய் இருக்கும், ஒரு மாங்காய் மண்டை இருக்கும், கொட்டை மண்டை மாதிரி ஆக்கி வச்சு அதுவும் இருக்கும். 10ஆவதுக்கு வீட்டு டோர் நம்பர் இல்லைங்க, 786, அது பிரத்யோக பிஸ்மில்லா நம்பரு, அதுவும் இருக்கும். எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல. இதையெல்லாம் தாண்டி குர்ஆன் ஆயத்து எங்காவது வாசல் இருக்குமா? ஊருக்குள்ள அஜரத்தில் போய், அஜரத்து இந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், நீ ஆலிம்சாவா? அலிஃப்க்கு விளக்கம் தெரியுமா உனக்கு? இப்படி கேட்டிருந்தாங்க நம்மளை. அதோட இவன் ஆஃப் ஆயிடுவான், அலிஃபே தெரியாது, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு, யாரையும் எனக்கு அலிஃப்னு யார் தெரியாது, அலிஃப் காம்ப்ளெக்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், புதுசாக அலிஃப்ங்கிற இந்த அளவுக்கு இவன் இருந்தான். அப்போ அதுக்கு எத்தனை அர்த்தம் வேறு கேட்பாங்க, இப்படி பதறி போயிடுவான் இவன். அப்போ இப்படியெல்லாம் ஒரு ஆட்டம் இருக்கும். ஆனால் இதே அஜரத்து எப்போ கேட்டாலும் உனக்கு குர்ஆன் புரியாதுன்றவாரு. திடீர்னு சொல்லுவார், மக்களே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறேன், அதை சொன்னால் உங்களுக்கு நன்கு புரியும் என்று நினைக்கிறேன். என்னடா இப்போ தான் குர்ஆன் புரியாதுங்கிறாங்க, இந்த வசனம் சொல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தால் அது 700 மடங்கு அல்லாஹ் பெருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். காசு கேட்கும் போது மட்டும் இந்த வசனம் எங்களுக்கு புரியுமோ, மற்ற எதுவுமே எங்களுக்கு புரியாதா? இப்படி வச்சுருந்தாங்க நம்மளை. ஹதீஸ் எங்காவது நமக்கு தெரியுமா? பேசக்கூடாது ஹதீஸை பற்றிலாம். குர்ஆனே தெரியாது, ஹதீஸ் எங்கே தெரியும்? அப்படியே மிஞ்சி போனால் ஒரு ஹதீஸ் தெரியும். பள்ளி வாசல் ஒரே ஒரு இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க, எங்கே தெரியுமா?
ஜனாசா தொழுகை நடக்கும் இல்லைங்க, அங்கே ஒரு சந்துக்கு மாதிரி ஒன்று வரைஞ்சிருப்பாங்க. உனக்கு தொலை வைக்கும் முன் நீ தொழுதுகொள், அல் ஹதீஸ். இதுதாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிலைமை. இதை பார்த்தோம்னா ஹதீஸ் கிடையாது, ஒரு தத்துவம். ரசூலுல்லாஹ்னு சொல்ல அப்படி இந்தாப்பா நாளைக்கு ஒருத்தன் உன்னை தூக்கிட்டு வந்து வச்சு தொலை வைக்கிறான்ல, அது கூட நீ தொழுதுக்க, இப்படி சொன்ன கருத்து அது. இது மட்டும்தான் நம்மளாம் ஹதீஸ்ன்னு நினச்சிருக்கிறோங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. காலம் மாற 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 இந்த குர்ஆன் ஹதீஸினுடைய தேட்டம் வந்ததற்கு பிறகு எந்த அளவுக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. இன்னைக்கு வீட்டில் எங்காவது தர்கா போட்டோ இருக்குதா? இல்லை. குல்ல யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அண்டாது தமிழாக்கத்தோடு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. வாசல்ல பார்க்குறோம், வரதட்சணை போன்ற காரியத்துக்கு எங்களை அழைக்காதீர்கள் ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கரை பார்க்குறோம். உங்களுக்கு சலாம் சொல்லி வீட்டில் நுழையுங்கள், அனுமதி கேட்டு நுழையுங்கள், ஸ்டிக்கரை பார்க்குறோம். எல்லாம் குர்ஆன் ஆயத்து, ஸ்டிக்கரில் குர்ஆன் ஆயத்து. கேலண்டர் இருந்துச்சு அன்னைக்கு 20 வருஷம் முன்னாடி நம்ம வீட்லேயும் ஒரு கேலண்டர் இருக்கும், பள்ளி வாசலில் இருக்கும். என்ன கேலண்டரு? ஒரு யோகி பீடி கேலண்டர் இருக்கும், ஒரு செய்யது பீடி கேலண்டர் இருக்கும், கடாமார்க்கு பீடி கேலண்டர் இருக்கும். அதானே பெரிய ஒரு அப்படி பீடி கட்டு ஒரு டெய்லி கேலண்டர். அதானங்க நம்ம வீட்டில் ஃபேமஸ்ஸு, பள்ளிவாசல் தானே ஃபேமஸ்ஸு. அது இருக்கும். அந்த தாளில் என்ன இருக்கும்? சின்னதாக நம்பர் போட்டு தேதி, கீழே மேஷம் இன்னைக்கு சோகம், ரிஷபம் இன்னைக்கு லாபம், சிம்மம் இன்னைக்கு கோடீஸ்வரன், இப்படிலாம் நிறையா இருக்கணும். வைங்க மீனம் இன்னைக்கு துக்கம், இப்படி எழுதி வச்சிருப்பாங்க. பின்னாடி திருப்பி வைங்க அரசு விடுமுறை நாட்கள், இன்னும் பள்ளி விழும் பலன், இப்படி பாவம் தோளுக்கு பின்னாடி. நேற்று கூட இதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு எங்காவது பள்ளி விழும் பலன் பார்த்தோமா? ராகு காலம், யமகண்டம், சும முகூர்த்தம், அஜரத்தீதத்தில் தேடுறாரு. நமக்கு முபாரக்கான வேலை என்னைக்கு வருது? சுபமு. இதானங்க விஷயமே. இப்படி இருந்த கேலண்டர் இன்னைக்கு மாறிடுச்சு, குர்ஆன் ஆயத்தா இருக்குது. நம்ம ஜமாத்தில் கேலண்டர் வாங்குறாங்க. போன வருஷம் வரை கேலண்டர் வாங்கிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு தேதி கீழே ஒரு ஹதீஸ் இருந்துச்சு. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டோம்னா சின்ன சின்ன ஹதீஸத்துக்கு போடணுட்டு சைடில் ஒரு 5 ஹதீஸை போடுறது. மொத்த தேதியிலும் ஹதீஸ் இல்லை, வாங்க மாட்டேன்ட்டாங்க. என்னங்க 31 நாள்னா 31 நாள் ஹதீஸ் இருந்துச்சு, நீங்கள் மொத்தத்தில் ஹதீஸை மறைச்சிட்டே விடுங்கன்ட்டாங்க, மறுத்துட்டாங்க. அவ்வளவு ஆர்வம். எங்கே பார்த்தாலும் ஹதீஸ், குர்ஆன் வசனங்கள், ஹதீஸுகளை ஃபோனில் பரப்புறதை பார்க்குறோம், மக்களிடத்தில் பேசுகிறத பார்க்குறோம். இன்னைக்கு எல்லா ஊர் அஜரத்துக்காரங்களை கூட மக்களே நான் சொல்வது பொய் என்று நினைக்கிறார்கள். புகாரியில் இருக்கிறது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா இவங்க ஆதாரம் கேட்பாங்கன்ட்டு புகாரியில் இருக்கிறது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லீம்ல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எப்படி வந்துச்சு? கேள்வி கேட்டு வந்துச்சு. குர்ஆனில் இருக்குதுன்னு எப்படி வந்துச்சு? கேள்வி கேட்டு வந்துச்சு. இன்னைக்கு குர்ஆன் அவ்வளவு பெருகி இருக்கு மக்கள்கிட்ட, பிற மதத்தவர்கிட்ட எல்லாம் கொடுக்குற அளவுக்கு மாறி இருக்குது. எல்லா இடங்களையும் குர்ஆன் ஆயத்து, ஹதீஸ், விழிப்புணர்வு, இவ்வளவு மாற்றங்கள். இவ்வளவு திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு திசை திருப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் இன்னைக்கு மீண்டு நிற்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்தை தெளிவாக புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் நாங்கள் உங்களை தொழுகைக்கு அழைக்கிறோம் என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தொலை வைத்தது மாதிரி நீ தொழுகைக்கு அழைத்தா நாங்கள் வர தயார். சொல்லுங்களேன், ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொலை, ஆதாரத்தை சொல்லுப்பா, ஹதீஸை காட்டுப்பா, இப்படி தொழுகை கூப்பிடு நான் வரேன். நீ என்ன செய்கிறாய்? நன்மை ஏவ வேண்டும், தீமையை தடுக்கக்கூடாது. ஏன்? தீமையை தடுத்தால் பிரிவினை ஏற்படும், நன்மை ஏவினால் ஒற்றுமை ஏற்படும். இது என்ன புதிய சித்தாந்தமாக இருக்குது? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது ரெண்டும் தான். அல்லாஹ் சொன்னது தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், ரெண்டையும் செய்கிறீங்க. ரெண்டையும் செய்கிறதுனால தான் அல்லாஹ் நம்மளை சிறந்த சமுதாயங்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தொழுவாராம், பீடி பிடிச்சிட்டு வருவாராம், அதெல்லாம் கண்டுக்காத, போக போக சரியாக போயிடும். தொழுவாராம், தாயத்துட்டு இருப்பாராம், அதெல்லாம் போக போக சரியாக போயிடும். இப்படி போக போக சரியா, மௌத்தா போனவர் எப்படி சரியா போகும்? நம்ம சமுதாயம் எந்த அளவிற்கு வைத்திருக்கிறார்கள்? மௌத்தா போன பிறகுதான் சிந்தனையே வரும். ஒரு இன்னைக்கு நமக்கு திருமறை குர்ஆனை பற்றி இவ்வளோ ஞானம் வந்திருக்குது. அன்னைக்கு நமக்கு திருமறை குர்ஆனுடைய நிலைமை என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணும்போது வீட்டில் நகை அதெல்லாம் கொடுத்துடும் போது ஒரு குர்ஆனை கையில் கொடுத்துட்ருப்பாங்க, பரக்கத்துக்கு வீட்டில் வச்சுக்கமான்னு. ஓதறதுக்கெல்லாம் இல்லை, சும்மா கொடுத்துறது தான். ஏதாவது குடும்பத்தில் ஒரு தகராறு வரும்போது, வாடாங்க வாடா, யாரும் இந்த செயலை தூக்குன அந்த குர்ஆனை சத்தியம் பண்ணி காட்டுறா பார்ப்போம். இதுக்கு இப்போ குர்ஆன் தேவைப்படுது. அப்புறம் வீடு தொடங்குற நேரத்தில் குர்ஆனை ஓத வேண்டியிருக்குது. அல்லது அந்த யாரை மௌத்தா போயிட்டா அப்போ வருவார் அஜர்த்து, 2 பேர் வருவார்கள். யார் ஜனாசாவை தூக்கிட்டு போகிறதுக்கா? 2 பேர் வருவார்கள். மலக்கு ஏன்னா உயிரோடு இருக்கு சொல்ல வேண்டியதானே. 2 பேர் வருவார்கள். உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள், அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இத்தனை நாள் அப்துல் கார் ஜீலானிட்டு போய் உதவி தேடிட்டு நான் அல்லான்னு சொல்கிறேன், எப்படி சொல்லுவான் அவன்? மௌத்தா உணவு எப்படி கேட்கும்? கேட்டால் தல்கின்னு சொல்லி கொடுக்குறாங்களாம். இப்போ சொல்லி கொடுத்தா உஷாராயிருவாங்களாம்.
அதே போன்று உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள், இஸ்லாம் என்று சொல்ல வேண்டும். உன் இமாம் யார் என்று கேட்பார்கள், குர்ஆன் என்று சொல்ல வேண்டும். அப்போ இத்தனை நாள் அபூ ஹனீஃபா ஏன் சொல்லி கொடுத்திய, ஏன் ஷாஃபி இமாம் சொல்லி கொடுத்திய, அப்போ அங்கே மட்டும் குர்ஆன் என்று சொல்ல வேண்டும். இதை உயிரோடு இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே. உயிரோடு இருக்கும்போது சொன்னால் வழி எடுக்குமா, செத்த பிறகு சொன்னால் வழிகாட்டுமா? இந்த அளவிற்கு மூடத்தனமாக இருந்தோம். இன்னைக்கு அதை சிந்தித்து வந்திருக்கிறோம். இவர்கள் மீண்டும் நம்மை அழைக்கிறார்கள், வாங்க தொழுகைக்கு, வாங்க தொழுகைக்கு. குர்ஆனை சில தொழுவைப்பீர்களா, வரோம். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நடப்பீங்களா, வரோம். நன்மையை தீமையை தடுப்பீர்களா, வரோம். அவ்வளவுதான். தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றி விட்டு முடிந்தால் வரோம். ஒரு நாளா வரோம், ஒரு மாசமா வரோம், ஓகே, அப்படி கூப்பிடுங்க. நீங்க என்ன பண்றீங்க, அசத்தியத்திற்கு அழைக்கிறீர்கள், இணை வைப்பிற்கு அழைக்கிறீர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தத்துவத்தை களங்கப்படுத்தி விட்டு அழைக்கிறீர்கள். எப்படி வர முடியும்? அதுல பாருங்க, ரசூலுல்லாஹுவை எந்த அளவிற்கு இவர்கள் மதித்தார்கள், அன்றைக்கு மக்கத்து காஃபிர்கள் மதித்து வைத்தார்கள் என்ற ஒரு சின்ன வித்தியாசத்தை பாருங்க. ரசூலுல்லாஹோடு ஒரு உடன்படிக்கை நடக்கிறது உதைபியாங்கிற இடத்துல, காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில. ரசூலுல்லாஹ் அதில் எழுதுறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ், அப்படி அக்ரிமெண்ட்டை எழுத சொல்லி ஒருத்தர் சொல்லி எழுதப்படுது. எதிரிகள் கேட்குறாங்க, முகம்மதுன்னா யாருன்னு எங்களுக்கு தெரியுது, நீ ரசூலுல்லாங்கிறத நான் ஏற்றுக்கிட்டா நான் ஏன் உன்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் சரண்டர் ஆயிடுவேன்ல. நீ ரசூலா இல்லையா என்பதான் பிரச்சனையே. உங்களை நான் தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே முகமது பின் அப்துல்லான்னு எழுது, அல்லாஹ் அப்துல்லாவுடைய மகன் முகமது, அப்படி எழுதிட்டு போங்க. அப்போ ரசூலா சொல்லுவாங்க, நீ சொன்னாலும் மறுத்தாலும் நான் தான் இறை தூதர் சொல்லிட்டு முகமது பின் அப்துல்லான்னு எழுதுனாங்க. அங்கே என்ன வித்தியாசம் தெரியுமா? அவர்கள் இறை தூதரை ஏற்றுக்கொண்டால் பின்பற்ற வேண்டும் என்று உணர்ந்திருந்தார்கள். இறை தூதரை ஏற்றுக்கொண்டால் அதன் படியில் வாழ வேண்டும் என்று உணர்ந்திருந்தார்கள். இதை இறை தூதரை ஏற்றுக்கொண்டால் அதன் வழியில் தன்னுடைய எல்லா செயல்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உணர்ந்திருந்தார்கள். அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? முகமது இறை தூதரா, அதான் பிரச்சனை. இப்ப இவனுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? முகமது இறை தூதர் தான், பின்பற்றுவது யார், இதான் இவனுக்கு பிரச்சனை. பெயரை சொல்வதில் முகமது என்ற பெயரை போட்டு விட்டார்கள். தூதர் யார்ப்பா? முகமது. யாரப்பா பின்பற்றுவ? எங்க இமாம். அவர்கள் என்ன செஞ்சாங்க? நீ யாரை பின்பற்றுவ? நாங்க யாரை பின்பற்றுறதுக்கு யாரும் வரல. முகமது அவர் நாங்கள் தூதரை ஏற்றுக்கல, ஏற்றிருந்தா பின்பற்றுவோம், ஏற்றுக்கல. அவர்கள் முகம்மதை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே பின்பற்றவில்லை. இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இருந்தாலும் பின்பற்றவில்லை. இதான் ரெண்டு இருக்குது வித்தியாசம். முடிஞ்சு போச்சா? அல்லாஹ் தன் திருமறையில் மிக தெளிவாக சொல்கின்றான், அத்தியுல்லா, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அத்தியு ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். மற்ற ஆட்களுக்கு கட்டுப்பட்டு போய் உங்களுடைய அமல்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். இவங்களை பார்க்குறோம், குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறத செய்யறதை சொல்லிக் கொடுங்கன்னா வாங்க தொழுக வாங்க தொழுகன்னு கூட்டிட்டு போய் இல்லாததை சொல்லிக் கொடுப்பதற்கு அழைக்கிறார்கள். இல்லாதனா என்ன? தஸ்பீஹ் தொழுகலாம் வாங்க. தஸ்பீஹ் தொழுகலான்னு புதுசாக ஒரு தொழுகை சொல்லுங்க, அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்தாங்களா? நாங்கள் நல்லது தானே சொல்லித்தரோம், நீ என்ன கேள்விலாம் கேட்குற இப்படிங்கிறாங்க. தஸ்பீஹ் மணி உருட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தான் சொன்னாங்களா, விரல்ல செய்ய சொன்னாங்களா? இப்படிலாம் பேசாத, இது ஒரு நிலைப்படுத்தி நான் உருட்டு, இதான் நல்லா இருக்குது, நீ மார்க்கத்தை வந்து நீ பேசாத இப்படின்னு தடுக்கிறாங்க. நாங்கள் நல்லது தானே செய்கிறோம் என்று பேசுகிறார்கள். நல்லது தானே செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதைத்தான் செய்கிறோம்னு வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா இது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் மத்தியில் ஒரு சில பேர் பள்ளியில் உட்கார்ந்துக்கிட்டு பேரிச்சம்பள கொட்டைகளை கையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கொட்டையா ஒருத்தர் சொல்றார் கூட்டத்துக்கு, அமீர் சாப் சப்பிஹு மிஅத்தன், 100 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. உடனே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டமே மஜ்லிஸ் மாதிரி இப்படி உட்கார்ந்துக்கிட்டு. ஹம்மிது மிஅத்தன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 100 முறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லிலு மிஅத்தன், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, 100 முறை சொல்றாங்க. கப்பிரு மிஅத்தன், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, 100 முறை அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து ஒரு நபித்தோழர் கேட்கிறார், மாதா தவுதுன், என்ன எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நவுத்து இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு போவதற்காக நாங்கள் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க சொன்னாங்கல்ல நன்மதானு, இதே மாதிரி பதில் சொன்னாங்க. அதற்கு அந்த நபித்தோழர் சொன்னார், பல் தவுதூன இலல் லலாலா, நீங்கள் வழிகட்ட காரியத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதற்கு எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? வழிகேட்டிற்குத்தான், அழிவுக்குத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அவங்க என்னதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்லை, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். ஆனால் ஏன் அதை வழிகேடு என்று சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காட்டி தராத ஒன்றை நீங்கள் செய்கிறீர்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொன்னார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை. வா அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மத், வழிகாட்டுதல்ல மிக அழகானது முஹம்மதுடைய வழிகாட்டுதல். வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, இந்த முஹம்மதுடைய வழிகாட்டுதல்ல புதுசா உள்ளே இணைத்தால் அது மிகப்பெரிய கெட்ட செயல். ஒரு கெட்ட செயலை செஞ்சுட்டு நல்ல காரியம்னு பேசலாமா? வக்காலத்து வாங்கலாமா? இது பாவம் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டு அழைப்பார்களே, ஆனால் எப்படி ஏற்றுக்கொள்வது? அதை இது பிதாத்தான வழிகட்ட காரியத்திற்கு அழைக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி இவர்கள் நினைக்கலாம், நம்ம எப்படி பார்க்குறோம்னா, நம்ம ஊரில் தான் பள்ளி இருக்குது, அங்கே சிற்கெல்லாம் வைக்கிறது இல்லை, தர்கா வழிபடம் அதெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க, கொடிமரம் அதெல்லாம் இல்லை, கத்தம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வந்து மௌலு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ போய் தொழுதா என்ன? இப்படி சில பேர். ஒரு விஷயம் மட்டும் இல்லை என்றால் அதை உடனே போய் சேர்ந்துடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பரிபூர்ணமாக இருக்கான்னு பாருங்க. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள், தன் சொத்தையே அள்ளி கொடுத்தார்கள், சொத்தில் சரிபாதி கொடுக்கிறேன் என்று வந்தார்கள். வீட்டிலே தன்னுடைய குழந்தைக்கு மட்டும் இருந்த உணவை வைத்துக்கொண்டு வந்த விருந்தாளிக்கு கொடுத்தார்கள். இருட்டில் விளக்க அணைத்து கொண்டு சாப்பிடுவது போன்று நடித்து விருந்தாளிக்கு உபசரிப்பு செய்தார்கள். தங்களுக்கு தேவை இருந்த போது கூட பிறருக்கு உதவி செய்த அந்த சஹாபாக்கள் மதுவை அப்படியே தாரை தாரையாக மது ஹராமாக்கப்பட்டதுனே அப்படி தூக்கி ரோட்ல கொட்டினார்கள். அப்படிப்பட்ட தீமையிலிருந்து விரண்டு வந்த சஹாபாக்கள், மீண்டு வந்த சஹாபாக்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்தில் முழுமையா நுழைஞ்சிருங்க. பாருங்க, இந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக உலகத்தை காலில் தூக்கி போட்டு மிதித்தார்கள். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், அவர் ஒரு கிராமவாசி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருக்கென்று சில உதவிகளை அனுப்பி வைக்கிறார்கள். இவர் அதை வாங்க மறுத்துட்டு நேராக ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, என்ன இது சில உதவியெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கீங்களாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உனக்கு உதவணும்னு நாடிச்சு தோணுச்சு, நான் செஞ்சேன். ரசூலுல்லாஹ்ட்ட அந்த நபி சொல்கிறார், இந்த மாதிரியெல்லாம் உதவி செஞ்சு நீங்கள் வந்து இப்படியெல்லாம் செய்வேன்னு எதிர்பார்த்து நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த முகமது ஏற்றி இஸ்லாத்துக்கு போனால் நிறைய கொடுப்பாரு, இதுக்கு தான் நான் வந்தேன் நீங்கள் நினச்சிட்டீங்களோ? அப்படிலாம் கிடையாது. நான் இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் தெரியுமா? ஒரு யுத்த களத்தை சந்தித்து எதிரிகளுடைய அம்பு என் தொண்டை குழியை பதம் பார்க்க வேண்டும், அப்படியே ஷஹீதாய் விழுகணும், அப்படி சொர்க்கத்துக்கு போகலான்னு நான் இருக்கிறேன், நீங்கள் என்ன உதவியெல்லாம் கொடுத்து அனுப்புறிய? மறுத்துட்டு போயிட்டார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன்னுடைய நிய்யத்து சரியாக இருந்தால் அது நடக்கும் போ அப்படின்னாங்க. இதே போல ஒரு யுத்தம் வருகிறது, எதிரிகளுடைய அந்த ஈட்டி இவருடைய தொண்டை அந்த சங்கு குழியில வந்து குத்துகிறது, ஷஹீதாய் விழுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அன்றைக்கு ஒருவர் சொன்னாரே அவரா? ஆமாம், அந்த இலக்கை அடைந்து விட்டார். இப்படிப்பட்ட தியாகிகள் சஹாபாக்கள் பார்த்தீங்களா? மக்காவில் இருக்கிற பொழுது நான் இந்த மார்க்கத்திற்காக மதீனாவுக்கு போகிறேன் என்று சொன்னார் சுஹைப் என்பவர். அவரை பார்த்து மக்கள் கேட்டார்கள், சுஹைபே, உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மக்கால விட்டுட்டு தன்னந்தனியா போ, எல்லாத்தையும் தூக்கிட்டு போலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் கேட்கிறார், மக்களே, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த ஊரை விட்டு போறேங்கிறேன், நீங்க இந்த சொத்துக்களை எல்லாம் இங்கே தான் சம்பாரிச்ச, இங்கே விட்டுட்டு போங்கிறீங்க. நான் கேட்கிறேன், இங்கே விட்டு சென்றால் என்ன விட்டுருவீங்களா? விட்டுருவோம். இறைவா, இன்னி உஷீதுக்கும், நான் சாட்சியாக வைக்கிறேன் இந்த மக்களை, உன்னிடத்திலே சொல்கிறேன், இவர்கள் இதற்கு சாட்சி, நான் இந்த சொத்துக்களை எதையுமே நான் எடுத்துக்கொள்ளவில்லை, இந்த மார்க்கத்திற்காக தன்னந்தனியாக எல்லா சொத்துக்களையும் விட்டுவிட்டு நான் மதீனாவுக்கு போறேன்னு போனார்களே. எப்படிப்பட்ட தியாகிகள்! அந்த தியாகிகளை பார்த்து ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இல துன்யா, எவன் உலகத்துக்கு துன்யாவுக்கு ஆசைப்பட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனா சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டு ஹிஜ்ரத் பண்ணி வந்தீங்களோ, யுசிபுகா, உலக ஆதாயம் உனக்கு கிடைக்கும். அவ் இம்ராத்தின் என்கியூஹா, ஏதோ மக்களுக்கு மதீனாவுக்கு வந்தால் ஏதோ நல்ல அழகான பொண்ணு கிடைக்கும், கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஏதோ வந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த நியத்து நிறைவேறாது என்று சொன்னார்கள். என்றால் எவ்வளவு இஹ்லாஸோடு வந்திருப்பாங்க சஹாபாக்கள். அப்படி வந்த சஹாபாக்கள் அவ்வளவு இஹ்லாஸ், அவ்வளவு பரிசுத்தம். ஒரு ஆள்கிட்ட கையில் பணத்தை ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டு வச்சிருங்க, நான் 2 நாள் கழிச்சு வாங்குறேன்னா ரொட்டேஷன் பண்ணிடுவான். இவன் கை செலவு தேவைப்படுன்னு இல்லாம ஆக்கிடுவான். சஹாபாக்கள் ஞானம் எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீனாரை கையில் கொடுத்து ஆடு வாங்கிட்டு வான்னு அனுப்புறாங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு தீனாரை வைத்து 2 ஆடு வாங்குகிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தீனாரை வைத்துக்கொண்டு 2 ஆடு வாங்கி ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு வித்துட்டாரு. அந்த ஒரு தீனாரை கையில் வச்சுக்கிட்டாரு, ஆட்டையும் கையில் வச்சுருக்காரு. கொண்டு போனது விலைக்கு வாங்கினது 2 ஆடு. ஒரு தீனாரில் அரை தீனாருங்கிற ரேட்டில் 2 ஆடை வாங்கிட்டாரு. ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கே வித்துட்டாரு. இன்னொரு ஆட்டை விற்காம கையில் வச்சிருக்காரு. நேராக ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து ஆட்டையும் ஒப்படைக்கிறாரு, இந்தாங்க நீங்கள் கொடுத்த தீனாரு அதையும் ஒப்படைக்கிறாரு. கொடுத்த காசை கரெக்டாக அதை விற்று அதில் கிடைச்சது என்னங்கிறத கரெக்டாக கொண்டு ஒப்படைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்தா நீயே வச்சுக்க, அல்லாஹ் அந்த ஆட்டில் உனக்கு பரக்கத் செய்வான்னு அனுப்பிவிட்டாங்க. சஹாபாக்கள்கிட்ட எதை கொடுத்தாலும் அந்த நாணயம் அவ்வளோ பியூரிட்டி. அப்படிப்பட்ட சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் மார்க்கத்தில் முழுசாக நுழைஞ்சு வந்துருங்க. வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் அந்த சஹாபாக்களுக்கே இப்படி என்றால் நாமளா ஏமாத்துறோம்? நம்ம என்ன பார்க்குறது தெரியுமா? அதான் அவங்க தர்கா இல்லைன்ட்டாங்கல்ல, போனா என்ன, அது மட்டும் இல்லைன்னா போயிடலாமா? ஒரு விஷயத்தை நாம் முடிவெடுத்து ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால் கிணத்தை முழுசாக தாண்டணும். அதான் பாதி தாண்டிட்டாங்களே, பாதி தாண்டா உள்ளதான் விழுகணும். முக்காவாசி தாண்டிட்டாங்களே, முடிஞ்சு போச்சு, உள்ளதான் விழுகணும், முழுசாக தாண்டணும். அதான் அடிப்படை. லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்களா? தர்கா வழிபாடு இல்லை, தட்டு தகுடு தாயத்து இல்லை, செய்வினை சூனியம் பில்லி ஏவல் நம்பிக்கை இல்லை, தெளிவாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் நம்பலை, எந்த கத்தம்பாதியை ஓதலை, மௌலுது ஓதலை, தெளிவாக இருக்கிறாங்க. ஓகே, ஏகத்துவத்தில் ஓகே. அவர்கள் தொழுகை முறை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கிறது, நோன்பு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கிறது, செயல்பாடு சுன்னத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனா போங்க, அப்படி ஒரு பள்ளியை நம்ம போகலாம். அப்படி இல்லை என்றால் பாதி அவர்கள் மாறினார்கள், மீதி அவர்கள் மாறவில்லை என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்கள் மாறும் வரை நாம் இங்கே தான் இருக்க வேண்டும், நாம் தனித்து தான் செயல்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, நீங்கள் சரியான கொள்கையை முழுமையாக ஏற்று வராத வரைக்கும் நீங்கள் வேற நாங்கள் வேற தான், முழுமையாக ஏற்றுட்டு வாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வில் மிக தெளிவான அர்த்தத்தோடு நீங்கள் வர வேண்டும். அப்படி ஒரு அர்த்தத்தில் வாங்க. ஆனால் ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். எத்தனையோ ஊர்களில் இருக்கிற பள்ளிவாசல்களை பார்க்குறோம், பள்ளிவாசல் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. பள்ளிவாசல் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் உலையில ஓட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. வரதட்சணைங்கிற பேரில் கல்யாணத்துலலாம் கமிஷன் அடித்து திம்பாங்க. ஊரெல்லாம் போய் விருந்துன்னு திண்டு வருவாங்க. கேட்டால் ஜமாத்தார்கள் படைசூழ வருகிறார்கள். எது? ஓசோறு திங்கிறதுக்கு. பண்ணுற பாவத்துக்கெல்லாம் பங்காளிகள் எல்லாம் ஊர் ஜமாத்தார்கள் ஒத்துழைப்போட. அதெல்லாம் இங்கே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு பரவாயில்ல. தர்கா, கொடிமரம், அது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனால் இது போன்ற நிர்வாகத்தில் இருந்து இப்படி செய்யக்கூடியவர்கள் இன்னும் மெருகுற்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கணும், முழுமைப்படுத்தணும். நாம் பாதி சொன்னால் பத்தாது, ஏகத்துவத்தில் தெளிவாக இருந்தால் பத்தாது. தூதுத்துவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் செஞ்சாங்க, செயல்படுத்துங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் கூட அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, பெருநாள் தொழுகையில் ஆண்களும் பெண்களும் இப்படி பிரம்மாண்டமாக நீங்கள் கலந்து தொழுகை நடத்தாதீங்க, நாங்கள் உங்களுக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னாங்க. நம்ம மக்கள் சொன்னாங்க, நாங்கள் செய்வது நபி வழி, நீங்கள் தடை விதிப்பது வழிகேடு, புது வழி. உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் எங்கள் ஆலிம் சட்டை கேட்டால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டியே, நீங்கள் உங்கள் ஆலிம் சட்டை கேட்டு வாங்க போங்கன்ட்டாங்க. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் பாக்கியாத்து சாலிகாத்தில் போய் கேட்போம், பெருநாள் தொழுகையை திடலில் தொழுவதற்கும் ஆம்பளை பெண்கள்லாம் கலந்து கொள்வதற்கும் ஆதாரம் கேட்போம். இருந்தால் நம்மளாம் சேர்ந்து பெருநாள் தொழுவோம், ஓ இல்லைண்டா நாங்கள் இதை வச்சே தடுப்போம். அவங்க என்ன சொன்னாங்க, ஆதாரத்தை காட்டினால் பெருநாள் தொழுகையில் பெண்கள் பங்கேற்க கூடாது என்று தெளிவான ஆதாரம் இருந்தால், பெருநாள் தொழுகையை திடலில் நடத்தக்கூடாது என்று இருந்தால் நாங்கள் வரமாட்டோம், போங்க. நேராக போயிட்டாங்க. அவங்க அழகாக சொல்லிட்டாங்க, அது திடலில் தான் நடத்தணுங்க, அது சுன்னத்து, சிறந்த காரியம், ஆண்கள் பெண்கள் கலந்துருக்காங்க, அது ரொம்ப சிறந்த காரியம். ஊர் மக்கள் நேராக வந்தாங்க, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் செஞ்சுட்டுங்க, முடிஞ்சு போச்சு, ஏற்றுக்கிட்டாங்க. இதான் நபி வழி ஏற்றுக்கிற விதம். ஒப்பிட்டு பாருங்கள். நாம் சொல்கிறோமே, எதை வைத்து சொல்கிறோம், இல்லாத பொல்லாத சொல்கிறோம், ஆதாரத்தோடு சொல்கிறோம், அது இருக்கா இல்லையா? இருக்குன்னா ஏற்றுக்கிட்டு போங்களேன், ஏன் உங்களுக்கு முரண்பாடு? அப்போ இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நிர்வாகம் செய்பவர்களும் முழுமையாக நீங்கள் மாற வேண்டும். அதே நேரத்தில் இங்கிருந்து சில பேர் பார்ப்பாங்க, நம்ம அங்கே போய்க்கும், அங்கே போவதற்கு உனக்கு என்ன முகாந்தம் இருக்குது? அங்கே ஏகத்துவம் தூதுத்துவம் முழுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தால் நீ போகலாம். இவன் என்ன பண்ணுறது தெரியுமா? நான் தௌஹீது நிலைநாட்டுவேன். என்னடா தௌஹீது நிலைநாட்டுவேன்? அங்கே போய் நின்று தொப்பி இல்லாமல் தொழுதுட்டு வருவேன். எது தௌஹீது நிலைநாட்டுறது? தொழுது போது அல் அல் வலல் ஆலிம் ஆமீன் இவன் சவுண்டு போட்டு கேட்பேன், எல்லாம் பார்ப்பாங்க. இதுதான் தௌஹீது நிலைநாட்டுறதா? நீ ஏன் அங்கே போன? அதுதான் தப்பு.
அவர்கள் தங்களுடைய ஏகத்துவ கொள்கையிலும் தூதுத்துவ கொள்கையிலும் முழுமை பெறவில்லை என்றால் முழுமை பெற்ற பிறகுதான் நீ போகணும். உனக்கு ஒரு ஏகத்துவ பள்ளி இருக்குதே, நீ எங்கே போகிற? அது ஊரை பகிச்சுக்கூடாது அப்படின்னு நடிக்கிற. அப்படி நடித்தா நீ எப்படி தௌஹீத்வாதி? ஒன்று தௌஹீதில் இரு அல்லது விளங்காமல் இரு. நீ விளங்கியது போன்றும் விளங்காது போன்று நடித்தா லூசுன்றுவாங்க. அப்போ யோசித்து கொள்ள வேண்டும். இப்படி சிலர் இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நிலையை பார்க்குறான். தெளிவாக இந்த மார்க்கத்தை ஏற்று வரீங்களா, அதை ஏற்றுக்கும் அல்லாஹ். அது காலகட்டத்திலாம் எல்லாம் பார்க்க மாட்டான். ஒருத்தர் 45 வருஷம் இப்படியே வழிகேட்டில் இருந்துட்டு 46வது வருஷம் அல்லாஹ்வுடைய கிருபினால ஹிதாயத்து கிடைச்சி உள்ளே வந்துட்டான். 47ல் மௌத்தா போயிட்டான். ஏதோ 1.5 வருஷம் 2 வருஷம் அல்லாஹ் அதைத்தான் ஏற்றுக்குவான். அல் ஆமாலு பில் ஹவாத்தீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா செயல்களும் முடிவுகளை வைத்துத்தான் பார்க்கப்படும். கடைசியில் எப்படி இருந்தான் அது பார்க்கப்படும். அதனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு நாம் சொல்லக்கூடியது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மிக தெளிவாக உணர்ந்து வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்றால் எதிலும் இல்லை, அதில் தெளிவாக இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றால் எல்லா தருணங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும், அதில் தெளிவாக இருப்போம். வேற யாரையும் பின்பற்றக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்க வேண்டும். அதே போல திருக்குரானும் ஆதாரப்பூர்வமான நபி மொழிகள் மட்டும்தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் என்பதில் நாம் தெளிவாக இருப்போம். இந்த கொள்கையை நாம் ஏற்று செயல்படுத்துகிறோம் என்றால் நாம் 5 பேர் இருந்தாலும் தப்பில்லை, 2 பேர் இருந்தாலும் தப்பில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளங்களை பார்ப்பான், நம்முடைய செயல்களை பார்ப்பான். அப்படி உள்ளத்தை பார்க்கக்கூடிய இறைவன் நாளை மறுமையில் நமக்கு கூலி வழங்க வேண்டும் என்றால், நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு சுவன பூஞ்சோலையை தர வேண்டும் என்றால், நம்முடைய அமல்கள் அழிக்கப்படாமல் வீணாக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஏகத்துவவாதியாக இருக்க வேண்டும். சின்ன இணை வைப்பு கலந்து விட்டாலும் கூட வலையின் அஷரக்தல யஹ்பத்தன அமலுக்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை பார்த்து சொன்ன வார்த்தை இது. நீ இணை வைத்தாலும் கூட உன் நல்ல அமல்கள்லாம் அழிந்து நாசமாக போய்விடும், நீ நாசமான அந்த நாசக்காரர்களோடு நரகத்தில் விழுவாய், அந்த நிலை வரும். அப்போ இணை வைப்புங்கிற சாயல் கூட இல்லாமல் ஏகத்துவத்தில் உறுதியோடு இருக்கக்கூடியவர்களாக, அதே நேரத்தில் திருமறை குர்ஆனோடு ஹதீஸுகளை பின்பற்றக்கூடியவர்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று நம்முடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் அனைத்தையும், நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, சக்காத்து, வணக்க வழிபாடுகள் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரை போன்று செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த சொற்றொடரை சரியான அர்த்தத்தோடு சொர்க்கத்தின் பால் அழைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் செவிமடுத்து செல்லுங்கள், இணை வைப்பின் பால் அழைக்கக்கூடியவர்களின் பக்கம் சென்று ஏமாந்து விடாதீர்கள் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்